எல்லாம் வல்ல இறைவன் பக்தர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அவ்வப்பொழுது தன் இருப்பிடம் விட்டு புவியில் வந்து திரு அவதாரங்கள் எடுத்து அடியார் பெருமக்களை ஆட்கொள்வதாக புராணங்கள் இதிகாசங்கள் பறைசாற்றுகின்றன. புத்தாண்டு பிறக்கும் பொழுதே ராமருடைய ஜனனத்தை துவங்கிய வண்ணம் இந்த நல்லாண்டு பிறக்கிறது. இந்த ஆண்டிற்கு அக்ஷயா என்று பெயர். தமிழ் வருடங்கள் மொத்தம் 60. உங்களுக்கு நினைப்பு இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஒரு நிமிஷத்திற்கு 60 வினாடி, ஒரு மணிக்கு 60 நிமிஷம், ஒரு சர்க்கிள்ல மொத்தம் 60 வருஷம். ஒரு சிலர் இந்த 60 வருடங்களையும் 60 வினாடிகளாக கழித்து விடுகிறார்கள். ஒரு சிலர் நிமிடங்களாக கழிக்கிறார்கள். மணிக்கணக்கில் கழிக்க வழியில்லை. காரணம், கணக்கு ஒத்து வராது. பிரபவா விபவா சுக்லா பிரமோதூதா ஆங்கிரசா ஸ்ரீமுகா பவா யுவா தாத்து ஈஸ்வரா பகுதான்யா பிரமாதி சித்ரபானு தாரணா பார்த்திபா கரா நந்தனா ஜயா விஜயா. ஞாபகம் இருக்கா? நேற்று நடந்ததே நமக்கு ஞாபகம் இல்லை. இதுவா இருக்க போகுது. இப்படி துவங்குகின்ற பெயர்களை உடைய வருஷத்தினுடைய கடைசி வருஷம் அக்ஷயா. அதுதான் இப்பொழுது பிறந்திருக்க. இந்த வருஷத்துக்கு பெயர் வைத்தது யார்? சாக்ஷாத் கண்ண பரமாத்மா. பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்களோடு சொக்கட்டா நாடி தோற்று போனார்கள். பகடையாடினால் மன்னாதி மன்னனா இருந்தாலும் சூதாட்டம் ஆடினால் தோற்று போவான் என்று புராணம் சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க, தர்மரே சூதாட்டம் ஆடினார் குருஜி, நாங்க போனா என்ன, போய அவன் மாதிரி நீயும் காட்டுக்கு போ. புராணங்கள் நமக்கு அறிவுரைகளை பறைசாற்றுகின்றன. மன்னாதி மன்னனாக இருந்தாலும் சூதாடினால் அவன் ஒரு நாள் நடு ரோட்டுக்கு வந்து விடுவான். அது மட்டுமா, கட்டிய மனைவியை நட்ட நடுச்சபையில இழுத்து வருகிறான் துச்சாசனன். மானபங்கம் செய்யடா என்று சொல்லுகிறான் துரியோதனன். துச்சாசனன் திரௌபதியினுடைய புடவையை பிடித்து நடுச்சபையிலே துயில் உரிக்கின்றார். பெண்ணுக்கு முக்கியம் மானம். அப்படி மானம் 4 பேர் மத்தியில் பறிபோனால் அவள் எந்த அளவுக்கு வேதனைப்படுவாள் என்று நாம் திரௌபதியாக இருந்து நினைத்து பார்க்க வேண்டும். ஆண்களே அவமானத்தை தாங்க மாட்டார்கள் என்றால் பெண்கள் எவ்வண்ணம் தாங்க இயலும்? இவளுக்கு தர்மன் என்று ஒரு கணவன், பீமன் என்று ஒருவன், அர்ஜுனன் என்று ஒருவன், நகுலன் என்று ஒருவன், சகாதேவன் என்று ஒருவன். 5வரும் மிக மிக பலம் பொருந்தியவர்கள். பலம் பொருந்திய 5வர்களை கணவன்மார்களாக பெற்றும் மானம் பறிபோகும் பொழுது அந்த 5வரும் அவளுக்கு பயன்படவில்லை. மனைவியின் மானத்தை காப்பது கணவனுடைய கடமை. அந்த கணவன்மார்களே இவளுடைய மானத்தை காப்பாற்ற வகையில்லாமல் இருந்தார்கள். ஏன்? அந்த சூதாட்டம் அவர்களை அடிமையாக்கியது. சூதாட்டம், குடி, கூத்தி, சின்ன வீடு, இது உள்ளவன் உருப்பட்டதாக இன்னைய வரையும் சரித்திரம் கிடையாது. அப்படி 5வரும் கைவிட்டனர். எல்லோரும் கைவிட்டால் இறைவன் கைவிடுவானா? சபையிலே பீஷ்மரை பார்த்து கதறுகிறாள், துரோணாச்சாரியரை பார்த்து கதறுகிறாள். அனைவரும் தலைகுனிந்த வண்ணம் நிற்கின்றனர். ஏன்? சூதாடியவர்களுக்கு பரிந்து பேச அவர்கள் தயாராக இல்லை. நல்ல வழியை விட்டு தீய வழியில் சென்றால் மகான்களும் வாழாவிருந்து விடுவர். இந்நிலையிலே யார் நமக்கு கதி என்று நினைத்தாள் திரௌபதி. சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை விட்டால் வேறு வழி இல்லை என்று கடைசியில தான் அவளுக்கு கிருஷ்ணன் ஞாபகம் வந்தது. புராணம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது பாடங்களை. நமக்கு ஏதோ ஒரு நோய் கண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுவோம்.
லேசாக முதுகுல வலின்னா, முதுகுல வலின்னு சொன்ன உடனே எத்தனை பேர் சாமி கும்பிடுறான்? ஒரு பயலும் கும்பிட மாட்டான். முதுகுல வலி வந்த உடனே முதல் காரியமா யூகாலிப்டஸ் ஆயில போட்டு தேக்க சொல்லுவான் வீட்டுக்காரிய. கிடைச்ச தருணத்தை விடுவாளா? நன்னா தேய்ப்போம். ஏற்கனவே தேய்ச்சி தேய்ச்சி குழந்தை தேஞ்சி போயிருக்கான், மேலும் தேய்ப்பன். வலி போகல, அப்பவாவது இவனுக்கு கடவுள் நினைப்பு வருமா? வப்பனான வராது. எப்ப வரப்போறது? உடனே என்ன பண்ணுவான்? வைத்தியரை நாடி போவான். வைத்தியர் மருந்து கொடுப்பார், தேக்கிறதுக்கு தைலம் கொடுப்பார், உள்ளுக்கு மாத்திரை கொடுப்பார், சாப்பிடுவான். போகாது. அப்பவாவது கடவுள் நினைப்பு வருதா? வராது. இதை விட பெரிய டாக்டர் போவான். அவரே சொல்லுவார், நீங்க கொஞ்சம் பெரிய டாக்டரா பாருங்க. போவான் பெரிய டாக்டர். ஏன்னா பெரிய டாக்டர் போனாதானே தர்மம் பண்ணாத காசெல்லாம் அவுக்கலாம். போவோம். அங்க போன உடனே அவனுக்குள்ள அந்த டாக்டர்களுக்குள்ள ஏகப்பட்ட கூட்டம். போய் யூரினை டெஸ்ட் பண்ணிட்டு வா, அதுக்கு ஒரு டாக்டர். பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வா, அதுக்கு ஒரு டாக்டர். கஷாப்பு கடைக்கார மாதிரி இத்தனை டாக்டர்களும் சேர்ந்து வெட்டுவாங்க. மனத்தை டெஸ்ட் பண்ணிட்டு வா, முதுகை எக்ஸ்ரே எடுத்துட்டு வா. ஒரு மாதிரியா 5 டாக்டரும் மொத்தமா சேர்ந்து டயக்னைஸ் பண்ணி மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்தை சாப்பிட்டும் குணமடையல. என்ன வழி? அமெரிக்கா. எல்லாத்துக்கும் அதுதான். எங்க ஊர்ல அப்படித்தான். நினைச்சா அமெரிக்கா போவோம். அதுக்காகவே மந்திரி ஆகணும்னு நினைப்பான் எல்லாரும். நேர அமெரிக்கா, மாமனார் வீடு. அங்க பெரிய ஹாஸ்பிட்டல். அங்க போன ஸ்பெஷல் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்த உடனே இவனுக்கு புற்று நோயின்னு டயக்னைஸ் பண்ணுவான். அது வரையில் இந்த பயலுக்கு ஆண்டவன் ஞாபகம் கிடையாது. இது கேன்சர்னு சொன்ன உடனே சத்தியமா பொழைக்க மாட்டோம்னு தெரிஞ்ச உடனே, திருப்பதி ஆண்டவனே உன் சன்னிதானத்துல வந்து மொட்டை அடிக்கிறேன். இவருக்கு உசுரை கொடுத்தா இவன் மசுரை கொடுப்பான். பொல்லாத பசங்க. வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வேண்டிக்குவான், பழனிக்கு வேண்டிக்குவான், திருச்செந்தூருக்கு வேண்டிக்குவான். இது முன்னாலேயே வேண்டி இருந்தா இந்த புற்றுநோய் வராது இருந்திருக்குமா? ஆக கடைசியில தான் இறைவன் நினைப்பு வருகிறது. அந்த நேரத்திலாவது வருகிறதே என்று மகிழ்ச்சி. அதுபோல திரௌபதியானவள் நடுச்சபையிலே கணவன்மார்கள் கைவிட்டனர். ஆசான் துரோணாச்சாரியர் கைவிட்டார். பிதாமகன் பீஷ்மர் வாழாவிருந்தார். கிருபர் சும்மா இருந்தார். திருதராஷ்டிரன் பேசவில்லை. காந்தாரி கண்ணை மூடிக்கொண்டாள். அத்தனை பேரும் கைவிட்ட உடனே வேறு வழியில்லை இறைவனை தவிர என்று கிருஷ்ணா ஜனார்தனா ராமானுஜா என்று கத்துகிறாள். அதுவரை இவன சும்மா இருப்பான? துச்சாசனம் புடவை இழுக்க ஆரம்பிச்சு விட்டான். இடுப்பு போட அவுக்கிற போது மேல் தாவணியை மேலங்கிய பிடிச்சுதான் இழுக்கிறான். தன் இடது கையினால அப்படி ஒரு கெட்டியா பிடிச்சு கொண்டு மார்பகத்தை காட்டுவதற்கு பயந்த காலமும் உண்டு. நான் பழைய காலத்தை பத்தி பேசுறேன். அப்பெல்லாம் பெண்கள் மார்பகத்தை காட்டவே மாட்டாங்க. இப்ப அதுக்குன்னே டிரெஸ் இருக்கு. அது என்ன தலையெழுத்து என்ன சொல்றாள்? என்னடா அதுக்கு பேரு? உனக்கு போட்டுதானே தெரியும். மேலேந்து கீழே வரையும் ஒரு தலகாணி வர ஏதோ மேக்ஸியோ ஏதோ எழுவு பேச சொல்றாங்க. ஏதோ என்ன மாதிரி ஆளுங்க வந்தா சத்தம் போட போறாங்களேன்னு சிலது போட கட்டிக்கும். எந்த நேரம் மேலேந்து கீழே வரையும் ஒரே மார்பகத்தை காட்டக்கூடாதான் பெண்கள். அப்படி இடது கையினாலே அந்த புடவைய கட்டியா பிடிச்சு கொண்டு கிருஷ்ணா ஜனார்தனா ராமானுஜா என்று கதறுகிறார். அந்த நேரம் அவன் ருக்மணியோடு சொக்காட்டான ஆடிக்கொண்டிருக்கிறான். ருக்மணி கேட்கிறாள், சுவாமி என்ன நியாயம்? ஒரு உத்தமி பதிவிரதை பெண் நடுச்சபையில மானம் போறது, அனைவரும் கைவிட்டு விட்டனர், உன் பெயரை கூவி அழைக்கிறாள், உடனே போய சொன்னாவன். அவ உடனே கூப்பிட்டு இருந்தா உடனே போயிருப்பேன். ஆண்டவன் பொல்லாதவன். அவள் உடனே அழைத்திருந்தால் நானும் உடனே போயிருப்பேன். கிருப்பரை கூப்பிட்டா, துரோணரை கூப்பிட்டா, பீஷ்மரை கூப்பிட்டா, திருதராஷ்டிரனை கூப்பிட்டா, காந்தாரியை கூப்பிட்டா, கணவன்மார்களை கூப்பிட்டா,
இத்தனை பேரையும் கூப்பிட்டு சும்மா இருந்த இருப்பாடு வேற வழி இல்லைன்னு இப்ப என்ன கூப்பிடுறா. நான் என்ன அப்படி உதவாக்குற ஆளா கடைசியில கூப்பிடுறதுக்கு? செத்த நேரம் அழட்டண்டியுமா. முதலேயே என்னை கூப்பிட்டு இருந்தா துச்சாசன கைய வெட்டி இருப்பேன். ஆரம்பத்துல என்னுடைய நினைப்பு இவளுக்கு வரல, வேற யாரும் உபயோகம் இல்லை என்று தெரிந்த பிற்பாடு கடைசியா என்ன கூப்பிடுறா. என்ன காரணம் தெரியுமா? தபா நீ நானும் ஆடுறமே, இதேதான் காரணம். கெட்டிக்காரு ருக்மணி, சுவாமி நாம் இருவரும் சொக்கத்தான் ஆடுகிறோம், பந்தயம் வைக்காமல் ஆடினால் அது நியாயம் இல்லை. ஆரம்பிச்சுட்டியா? அவங்க தான் பந்தயம் வச்சு தோத்தாங்க, இப்ப நீ ஏன் தோக்க போறியா? சுவாமி இன்னும் விளையாட்டே ஆரம்பிக்கவில்லை, அதற்குள்ள தோல்வி யாருக்கு என்று எப்படி நீங்கள் தீர்மானிக்கலாம்? பந்தயம் சரி, என்ன நான் ஜெயித்தால் நான் சொற்படி நீங்கள் கேட்க வேண்டும். சரி, நீங்கள் ஜெயித்தால் நீங்கள் சொல்படி நான் கேட்கிறேன். அடியே நான் என்னைக்குமே என் சொல்படி நீ கேட்கிறவதான். புதுசா என்ன பந்தயம்? ஆட்டத்திலே வேண்டுமென்றே ருக்மிணி ஜெயிக்கும்படியாக செய்தானம் கண்ணன். சுவாமி நான் ஜெயித்து விட்டேன். சரி கேள். உடனே ஓடி போய் திரௌபதி மானத்தை காப்பாற்றுங்கள். அப்படியா? காப்பாற்றுகிறேன். ஒரு சின்ன சங்கடம் இருக்கு. என்ன? எல்லோரும் கைவிட்டு விட்டனர், இன்னும் இவ கைவிடலையே. ஒரு கையினாலே அந்த தலைப்பை பிடிச்சு கொண்டிருக்கிறாள். ஆட்டுவித்தால் ஆடுகின்றேன், அடியருடன் கூட்டுவித்தால் கூடுகின்றேன், இச்சிறியேனால் ஆவது என்ன என்று அனன்ய சரணாகதி அடைய வேணும். இன்னும் அவளுக்கு தன் பலத்துல நம்பிக்கை இருக்கு. அதுவும் போனால் தான் நான் போவேன். உடனே ருக்மணி மாயமாக திரௌபதியின் செவிகளிலே வந்து கூறுவாள், அடி அசட்டு பெண்ணே, ஒரு கையினாலே பிடித்து இழுத்துக்கிறாய், அவன் பலம் பொருந்திய துச்சாசன் முன்னால் உன் பெண் பலம் எப்படி சாயும்? இரு கரங்களையும் விட்டு கதறு, அப்பொழுதுதான் கண்ணன் வருவான். இரு கரங்களையும் தூக்கி கிருஷ்ணா என்றார். இருந்த இடத்திலிருந்தே அக்ஷயா என்றான். அவன் வைத்த பேருதான் இந்த ஆண்டுக்கு. க்ஷயானா என்ன, அக்ஷயானா என்ன? க்ஷயானா குறைதல். என்ன சார் அவருக்கு என்ன வியாதி? க்ஷயம், க்ஷய வியாதி. ஆளு குறைஞ்சுண்டு வரான்னு அர்த்தம். க்ஷய வியாதி உள்ளவரை பாருங்க, தான் டிபிங்கிறாங்களே. அந்த க்ஷயம் வந்து அவன் உடம்பு அப்படியே தொலைச்சி 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 அவன் அப்படியே குறுக்கி குறைச்சிடும். க்ஷயம் என்றால் குறைதல், அக்ஷயம் என்றால் குறையால். சத்தியம் என்றால் உண்மை, அசத்தியம் என்றால் உண்மை இல்லை. அதுபோல க்ஷயம் என்றால் குறையும், அக்ஷய என்றால் குறையாது. ஆகையால் அக்ஷயா என்று எம்பெருமான் சொன்ன உடனே இவன் இழுக்க 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 அந்த புடவை குறையாமல் வந்து கொண்டிருந்தது. அப்படி இந்த அக்ஷய வருஷம் உங்கள் அனைவருக்கும் எல்லா குறைகளையும் போக்கி இனி வாழ்க்கையிலே குறைவில்லாமல் நிறைவோடு நீங்கள் வாழ முதற்கண் புத்தாண்டு வாழ்த்து சொல்லிவிட்டு சொற்பொழிவுக்கு வருவோம். ராதே கிருஷ்ணா. ஒரு 4 வருஷமா வரலையா? எல்லாருக்கும் மறந்து போச்சு. எல்லாரும் சொல்லுங்க ராதே கிருஷ்ணா. அங்க ரொம்ப பேர் சொல்லல ராதே கிருஷ்ணா. அப்பாடு புத்திரனான அஞ்சன குமாரனான ஆஞ்சநேயன் அசோகவனத்தில் கண்ட சீதையினிடத்திலே அவளுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை நிவர்த்திக்க வேண்டி ராமனுடைய சரித்திரத்தை ராமன் மூலமாக தான் கேட்டறிந்தவைகளை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறார், நினைவுபடுத்திக் கொள்ளுகிறார். அயோத்தி பெரிய சாம்ராஜ்யம். மாமன்னனாக ஆண்டு வருகிறான் தசரதன். தசரதன் இப்பொழுது திருமணமாகாத தசரதன். நாளைய தினம் 18ஆம் தேதி ஸ்ரீராம நவமி, சக்கரவர்த்தி திருமகன் பிறந்த திருநாள். குருஜியின் சொற்பொழிவுப்படி நாளைதான் அவனுடைய அவதார மகிமையை பார்க்க போகிறோம். ஆனாலும் எப்படி ராமன் பிறந்தான் என்று அநேகமாக உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது நான் சொல்ல போகிற விஷயம் தெரிந்திருக்க முடியாது. அதுதான் ஞானானந்த ராமாயணம்.
இப்பொழுது நான் தசரதன் திருமணம் செய்வதற்கு முன்பிருந்து கதையை துவங்க முயற்சிக்கின்றேன். இவன் திருமணமாகாத நிலையிலே ரகுவம்சத்திலே ஏக சக்கராதிபதியாக பூவுலகம் அனைத்தையும் ஆண்டு கொண்டு வருகிறான் தசரத மாமன்னன். தசரதன் என்று ஏன் இவனுக்கு பெயர்? எல்லாவற்றிற்குமே ஒரு காரண பெயர் உண்டு. தசரதன் ரதம் என்றால் தேர், தசம் என்றால் 10. 10 திக்குகளிலேயும் தேர் ஓட்டுகின்ற திறமை பெற்றவன் இந்த மாமன்னன். அது என்ன குருஜி 10 திக்குகள்? ஆம், வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, மேற்கு, தென்மேற்கு, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, இப்படி 8 திசைகள் உள்ளன. பூமியை நோக்கியும் செல்லுவான், ஆகாயத்தை நோக்கியும் செல்லுவான். இப்படி 10 திசைகளிலும் தன்னுடைய ரதத்தை வேகமாக ஓட்டுகின்ற திறன் படைத்த மாமன்னன் இந்த தசரத மாமன்னன். ராஜ்யத்தை அதி அற்புதமாக ஆண்டு கொண்டு வருகிறான். ரகுவம்சம் என்று இந்த வம்சத்திற்கு மூலமாக விளங்கக்கூடியவன் ரகு ரகு என்னும்படியான மாமன்னன். அந்த ரகுவினுடைய குலத்திலே பிறந்தவன் தான் தசரதன். இவன் சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவன். இவனுடைய குலமானது 9 கிரகங்களுக்குள்ளே முக்கியமான ஆதித்யனாகிய, பானுவாகிய, ககனாகிய, பூஷ்ணனாகிய சூரியன். அந்த சூரியனுடைய குலத்தைச் சேர்ந்த ரகுவினுடைய குலத்திலே பிறந்தவன் தசரதன். அயோத்தியை ஆண்டு வருகிறார். ராமகாதை உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இதிலே ஒரு ரசம், தெரிந்த கதையாக இருப்பினும் மீண்டும் மீண்டும் எத்தனை முறை கேட்டாலும் நமக்கு களைப்பு தட்டுவதில்லை, சலிப்பு தட்டுவதில்லை. அதனால் தான் இதற்கு இதிகாசங்கள், புராணங்கள் என்று பெயர். ஒரு சினிமாவுக்கு ஒருவன் போகிறான். 2ஆம் முறை அந்த சினிமாவை பார்க்க அவனுக்கு மனமில்லை. காரணம், களைத்து விட்டது. அதை நான் ஏற்கனவே பார்த்து விட்டேன் ஐயா, வரவில்லை என்கிறார். ஆனால் ஆண்டவனுடைய புராணங்களோ அடியார்களுடைய புராணங்களையோ எத்தனை முறை கேட்டாலும் நமக்கு களைப்பு ஏற்படுவதில்லை, சலிப்பு ஏற்படுவதில்லை. அன்னம் போன்றது. அன்னம் என்றால் சோறு. தினம் வெண்டைக்காய் கறி, சண்டை வருது. ஏண்டி வெண்டைக்காவை விட்டா உனக்கு வேற கிடைக்கலையாங்கிறான் வீட்டுக்காரின்டா. போய் தினம் பருப்பு குழம்பு, ஒரு நாளைக்கு வத்த குழம்பு வைக்க நாக்கு செத்து போச்சு. தினம் வத்த குழம்பா? காலையில என்னாடி டிஃபன்? இடியாப்பாங்க. இடியாப்பந்தானோ இடியாப்பம் சொல்லி கலத்து விட்டார். இன்று இரவு ஆப்பம் சுடு காட்டையோ அப்படிங்கிறான். ஆக ஒரே பொருளை அடிக்கடி சாப்பிடும் பொழுது இவனுக்கு களைப்பு தட்டுகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் சோறு போட்டு திங்குறோம். தினம் என்ன சோறு? இன்றைய தினம் மண்ணை போடு. எவனாவது கேட்கிறானா? அந்த சோற்றிலே நமக்கு களைப்பு வருவதில்லை. அந்த சோற்றுக்குத்தான் வடமொழியிலே அன்னம் என்று பெயர். அன்னத்திற்கு ஒப்பானவன் இறைவன், அவனுடைய அடியார்களும் அவ்வண்ணமே. ஆகையால் ஆண்டவனை பற்றியோ அல்லது அவருடைய அடியார்களை பற்றியோ எத்தனை முறை கேட்டாலும் நமக்கு களைப்போ சலிப்போ ஏற்படுவதில்லை. ஆகையால் தான் அதை கேட்டால் நமக்கு புண்ணியம் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள். உங்களுக்கு தெரியாத ராமகாதையை நான் சொல்லப் போவதில்லை. ஆனால் அதிலே ஒரு சில ரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. இன்று அதை மட்டும் அள்ளி பார்க்கிறோம். ஏக சக்கராதிபதியாக அயோத்தி மாமன்னன் தசரதன் ஆண்டு வருகிறான் இப்பூ உலகினை. இவனுக்கு திருமணம் ஆகவில்லை. இவனுடைய குலகுரு பெரும் தவசி வசிஷ்ட மாமுனிவர். இக்கதை இவ்வண்ணம் இங்கேயே நிற்கட்டும். வேறொரு கதைக்கு சென்று விட்டு பிறகு இங்கு வருவோம். ஜமதக்னி என்னும்படியான பெரும் தவசி, அவருக்கு தவத்தினாலே பிறந்த குழந்தைகள் 100 பேர். கடைசியாக பிறந்தோன் பரசுராமன், நாரணன் அவதாரம். இவன் மனைவியின் பெயர், இந்த மகரிஷியின் மனைவியின் பெயர் ரேணுகாதேவி. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழுந்திருந்து ஆற்றங்கரைக்கு செல்லுவாள்.
சூரியன் உதிக்கும் முன்னே செல்லுவாள். இவைகள் எல்லாம் பண்டைய காலத்திலே உள்ள பழக்கங்கள். இப்போது 8 மணிக்கு எழும்புறதுக்கே கஷ்டமா இருக்கு. அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தம் 3 மணி 4 மணிக்கு எழுந்து விடுவாளாம் உத்தமையான பெண்கள் அந்த காலத்தில். இப்பொழுதும் ஒரு சிலர் எழுந்திருக்கிறார்கள். காரணம் உடல் நோய், தூக்கமில்லை. உடல் பாங்காக இருந்தால் நன்றாக வடிவாக தூங்குவார்கள். நல்ல நிறுத்தரை 3 மணி 4 மணிக்கு எழுந்து விடுவாளாம் இந்த உத்தமி. நேராக ஆற்றங்கரைக்கு செல்லுவாள், குளிப்பாள், ஈரப்புடவையுடன் கரையிலே வருவாள். ஆற்றங்கரையில் இருக்கும் மணலை எடுத்து அப்படியே அள்ளி முடிப்பாள். அது ஒரு குடமாக மாறும். மணல் குடமாகவும் முடியுமையா? முடியும். உத்தமிகளால் முடியும். அந்த குடத்தை மீண்டும் ஒரு முறை தொடுவாள், அது பொற்குடமாக மாறும். அப்பொற்குடத்திலே நீர் ஏந்தி பூஜைக்கு எடுத்து வருவாள் ஆசிரமத்திற்கு. ஒரு நாள் அதிகாலையிலே எழுந்திருந்தாள் இந்த உத்தமி ரேணுகாதேவி, ஜமதக்னியினுடைய மனையாட்டி, பரசுராமனுடைய தாய். ஆற்றங்கரைக்கு சென்றால், குளித்தாள். குளித்துக் கொண்டு கரையேற போகிறாள். அந்த நேரத்திலே ஏதோ நிழல் தெரிந்தது. ஆற்றிலே லேசாக சந்திர வெளிச்சம். அந்த சந்திர வெளிச்சத்திலே லேசாக ஒரு நிழல் தெரிந்தது. என்னமோ நிழல் தெரிகிறதே என்று பார்த்தாள். பிறகு கரையேறினாள், மணலை பிடிக்கிறாள். ஒவ்வொரு நாளும் அது குடமாக, பொற்குடமாக மாறும். அன்று மணல் மணலாகவே இருக்கிறது, குடமாக மாறவில்லை. துடித்து போனாள். இறைவா, என் பாதிவிரத்திய தர்மத்திற்கு, என் பதிவிரதா சக்திக்கு ஏதாவது பங்கம் விளைவித்துட்டதோ, மனமறிந்தோ அறியாமலோ ஒரு பாவமும் செய்தறியேனே. நேற்று வரை நான் தொட்டால் மணல் பொற்குடமாக மாறியது, இன்று அப்படியே மணல் மணலாகவே இருக்கிறதே. என் கணவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? பூஜைக்காக காத்துக் கொண்டிருப்பாரே என்று கண்ணீரை வடித்து கதறுகிறாள். ஜமதக்னி மாமுனிவர் ஆசிரமத்தின் குறுக்கே நெடுக்கே நடக்கிறார். இன்னும் மனைவி வரவில்லையே, பூஜை துவங்க வேண்டுமே. கண்மூடி தன் ஞான கண்ணினாலே பார்க்கிறார் என்ன நடந்தது என்று. டெலிவிஷன்ல தெரிகிற மாதிரி இந்த ஞான கண்ணிலே தெரிகிறது இவருக்கு. இவர் குளிக்கின்றாள், குளித்து கரையேற போகிறாள். அப்போது நிழல் என்று போகிறது. அந்த நிழலை பார்த்தால் கரையேறினால் பொற்குடம் ஆகவில்லை. இந்த நிழலுக்கு உரித்தாரது யார் என்று மீண்டும் ஞானக்கண்ணிலே பார்க்கிறார். இவள் குளித்துக் கொண்டிருக்கும் போது கார்த்தவீரியார்ஜுனன் என்னும்படியான ஒருவன் ஆதாயத்திலே பறந்து செல்லுகிறான். சென்றவன் சும்மா சென்றிருக்கலாம். கீழே குளிக்கும் இந்த பெண்ணை பார்த்துக் கொண்டே செல்லுகிறான். வந்ததே கோபம். துடிதுடித்து போனார் ஜமதக்னி. மற்ற ஆண்கள் கண்களிலே படும்படியாக என்னடி தாவளம் உனக்கு? அதனால்தான் உன் பதிவிரதா தர்மம் கெட்டுவிட்டது. இனி நீ இந்த ஆசிரமத்தில் நுழையவும் கூடாது, என் மனைவியாக உன்னை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது என்று மனத்திலே நினைத்தார். அங்கும் இங்குமாக வேலை செய்து கொண்டிருந்த தன் பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டார். உன் தாய் தவறு செய்து விட்டாள். அவளுடைய பதிவிரதா தர்மத்திற்கு, சக்திக்கு பங்கம் வந்து விட்டது. இனியும் அவள் புவியிலே உயிரோடு இருப்பது நியாயமில்லை. உடனே சென்று போய் அவளை வெட்டி விட்டு வாருங்கள், கொன்று விட்டு வாருங்கள் என்றார். 99 பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள். பரசுராமன் எங்கோ சென்றிருக்கிறான் தர்பை அறுக்க. 99 பேரும் தந்தையின் எதிரே வந்து நின்றார்கள். தந்தையே, தலையை வெட்டுகின்ற அளவுக்கு எங்கள் தாய் என்னதான் தவறு செய்தாள் என்று கேட்கிறார். ஆகாயத்திலே கார்த்தவீரியார்ஜுனன் போனான். அவன் நிழல் அவள் மீது பட்டு விட்டான். என்ன நியாயம், என்ன நியாயம்? இப்ப இல்லையே ஜமதக்னி, இப்ப இல்லையே. நிழல் பட்டதுக்கே தலைய வெட்டுன்னு அவர் சொல்லுவாரானா? அது வேற காலம். அந்த நேரத்திலேயே பாருங்க, இந்த கணவனாகிய ஜமதக்னிக்கு பொசசிவ்னஸ். வீட்டுக்காரி மேல இன்னொருத்தன் நிழல் கூட போடக்கூடாது, அவ்வளவு பொசசிவ் ஜமதக்னிக்கு. அத்தகைய அன்பு இருந்தால்தான் பொசசிவ்னஸ் வரும். சில பேருக்கு வயிற்றுச்சல்ல பொசசிவ்னஸ் வரும், அது வேற. ஏன்னா எங்க போனாலும் வெளியில மாடு உதைக்குது, அதனால வேற வழி இல்லாம வீட்டுக்கு வருவான். இதுவும் உதைச்சா பொசசிவ்னஸ் ஜாஸ்தி. மனைவி தன் மாமியாரோடு பேசினா கூட சில பேருக்கு பிடிக்காது. இவன் எத்தனை பேர் நான் பேசுவான்? கடனா உனக்கு ஒரு நியாயம், அவளுக்கு ஒரு நியாயமா? ஜமதக்னி இல்லையே. அப்படித்தான் என்ன பாவம் செய்து விட்டாள் சொன்ன.
கார்த்தவீர்யார்ஜுனுடைய நிழல் உன் தாய் மீது பட்டு விட்டது, போய் வெட்டி வாருங்கள். அத்தனை பேரும் நின்னா எதிர்த்தாப்ப. தந்தையே, கார்த்தவீர்யார்ஜுனன் ஆகாய மார்க்கமாக போகிறான், அது அவனுடைய விருப்பம். சந்திர வெளிச்சத்திலே அவன் நிழல் பட்டிருக்கலாம், அது இயற்கை. எங்கள் தாய்க்கு தெரியுமா அவன் மேலே போகிறான் என்று? அவள் அறியாமல் தானே அது பட்டது. இதில் என்ன தவறு? அறியாமல் பட்டிருந்தாலும் குற்றம் குற்றமே. நீங்கள் கூறலாம் குற்றம் என்று, எங்களுக்கு அது குற்றமாக படவில்லை. பெற்ற தாயை வெட்டுகின்ற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் அப்படி பாபிகளாகவில்லை, முடியாது என்று மறுத்தார்கள். இந்த ஆண் பிள்ளைகளுக்கு இயற்கையான ஒரு குணம் உண்டு. சில பேருக்கு தொட்டா சுருங்கி தோரத்துல முள்ளங்கி, தொட்ட உடனே நினைச்சா கோபம் வரும். கோபம் வர்ற போது என்ன செய்யணும்? அவன் கோபத்தை அடக்க, அவன் சொல்லுவதை கேட்கிறமாகவாவது நடிக்கணும். தானாக சாந்தமடைவான். அவன் கோபப்பட்டிருக்கிற நேரம் பார்த்து நீயும் ஏதாவது சொல்லுவாயனா கோபம் இன்னும் பொத்திக் கொண்டு வரும். ஏற்கனவே கோபம் அடைந்தவர் பிள்ளைகள் சொல்வார்த்தை கேட்கவில்லை என்ற உடனே பொங்கி எழுந்தார். பரசுராமா என்று கத்தினார். ஓடி வருகிறார் பரசுராமன். சாக்ஷாத் நாராயணனுடைய அவதாரம். பரசுராமா, உன் தாய் தவறிழைத்தாள், அவள் தலையை வெட்டு வரும்படி உன் உடன் பிறந்த சோதரர்களிடத்திலே கூறினேன், மறுத்து விட்டார்கள். நீ என்ன செய்ய போகிறாய்? பதில் பேசவில்லை. கீழே குனிந்தான். விறகு வெட்டும் கோடலையை சுமந்தார். தந்தையே, நான் தயார், என்ன செய்ய வேண்டும்? என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத உன் சோதரன்மார்களை முதலிலே வெட்டு, அதன் பிறகு ஆற்றங்கரையிலே உன் தாய் இருக்கிறாள், அழுது கொண்டு அவளையும் வெட்டி தந்தை சொல்லை காற்றும் தீரனாக ஓடிவார். அப்படியே செய்கிறேன் தந்தையே என்றால் உடன் பிறந்த 99 சகோதரர்களுடைய கழுத்தையும் வெட்டினான். நேராக ஆற்றங்கரைக்கு போனான். அவளிடத்திலே பேசவில்லை. கோடலிலே ரத்தம் சொட்டுகிறது. அரை குறை சந்திர வெளிச்சத்திலே பார்க்கிறாள். ரத்தத்தோடு ரத்த கரையோடு வருகிறாள். என்ன நடக்கப் போகும் என்று அவளுக்கு தெரிந்துவிட்டது. மௌனமாக நின்றாள். தாயை மும்முரம் வலம் வந்தான். ஏனடா வலம் வருகிறாய்? என்னை பெற்றவளாயிற்றே. இந்த கோயிலை மும்முறை வலம் வந்து பிறகு அழிக்கிறேன். தந்தை கட்டளைக்கு நான் மறுவார்த்தை கூறும் வழக்கம் இல்லை என்பது தாயே நீ அறிவாய். பரசுராமா, 100 பிள்ளைகளை நான் பெற்றிருப்பினும் நீதானடா என்னுடைய உண்மையான மகன். தந்தையின் வார்த்தையை கேட்டாயே, அது ஒன்றே போதும். என் வயிறு குளிர்ந்து விட்டது, இது இப்புவியில் எனக்கு இருக்க விருப்பமில்லை என்று தலையை குனிந்தாள். வெட்டினான். தலை ஒரு புறம், முண்டம் ஒரு புறம் போய் நின்றது. வேகமாக வருகிறான். இவன் ஆசிரமத்தை நோக்கி வருவதற்குள் அங்கு என்ன நடந்தது? ஆற்றங்கரையிலே, ஆற்றங்கரைக்கு பக்கத்திலே ஒரு ஹரிஜனர்கள் வாழும் கிராமம். அங்கே ஒரு ஹரிஜனனுக்கும் அவன் மனைவிக்கும் பெருத்த சண்டை. சண்டை முற்றி பெண்டாட்டியை வெட்ட கொடுவாரை தூக்கிக் கொண்டு ஓடி வருகிறார். அவள் உயிருக்கு பயந்து ஆற்றங்கரையிலே ஓடி வருகிறார். கரையிலே வந்தவுடனே அவள் கேசத்தை பிடித்து கழுத்தை வெட்டி போட்டுவிட்டு அந்த ஹரிஜனன் போய்விட்டார். இப்பொழுது ஆற்றங்கரையிலே 2 உடல்கள், 2 தலைகள் இருக்கின்றன. ஒன்று ஹரிஜன ஸ்திரீயுடையது, மற்றொன்று ரேணுகா தேவியினுடையது. பர்ணசாலைக்கு திரும்புகிறார். ஜமதக்கினி பார்க்கிறார். பரசுராமா, எனக்கு எத்தனையோ பிள்ளைகள் பிறந்திருக்கலாம், நீதானடா என்னுடைய உண்மையான பிள்ளை. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பதையும் உணர்த்தினாய். தாயினும் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்று ஒட்டுவதற்கு முன்னால் அவளை வலமும் வந்தாய். மகனே கேள், நீ என்ன வரம் கேட்டாலும் தருகிறேன். திருக்கைலாயம் வேண்டுமா? சத்தியலோகம் வேண்டுமா? வைகுண்டம் வேண்டுமா? இந்த 33 கோடி தேவதைகளும் உனக்கு பணி செய்ய வேண்டுமா? கேள், தருகிறேன். தந்தைக்கு எதையும் கொடுக்கும் வல்லமை உண்டு அறிந்தவன். இவருக்கு எதையும் கொடுக்கும் வல்லமை உண்டென்று அறிந்தவன் பரசுராமன். தந்தையே, கேட்பேன், 2 வரங்கள் தருவீர்களா? மகனே, உன்னுடைய செய்கையினாலே மனம் முழுமையாக மகிழ்ந்திருக்கிறேன். கேள், தருகிறேன். வெட்டப்பட்ட என் சோதரன்மார்கள் மீண்டும் உயிர் பெற வேண்டும் முதல் வரத்தாலே. 2வது வரத்தாலே வெட்டப்பட்ட என் தாய் மீண்டும் உயிர் பெற்று எழ வேண்டும். கொடுங்கள் வரத்தை. மகனே, கொடுத்தேன் என்று தன் கவுண்டலத்தை கையில் கொடுத்தார். அந்தந்த தலைகளை அங்கங்கே சேர்த்து நீரை தெளி, யமன் திருப்பி கொடுப்பான் உயிரை என்றார். உயிரை போற்றினாலும் மீண்டும் வரவழைக்கும் சக்தி உண்டு மகான்களுக்கு. அவர்கள் ஒருவரால் தான் முடியும். விதியை வெல்ல வேறு யாராலும் முடியாது, மகான்களை தவிர.
அனைத்து சோதரன்மார்களும் உயிர் பெற்று எழுந்தனர். ஓடினான் பரசுராமன் ஆற்றங்கரை. தாயை பிழைக்க வைக்க வேண்டும் என்ற அவசரம், ஆதங்கம், கவலை. என்ன செய்தார்? தாயின் தலை கிடைத்தது. அதை எடுத்தால் இருட்டிலே சரியாக விளங்கவில்லை. ஹரிஜன ஸ்திரீயின் உடலிலே அந்த தலையை பொருத்தினான். நீரை தெளித்தான். அம்மை எழுந்தாள். அதற்குள் அருணோதயம் ஆகி சூரியோதமும் ஆகியது. அம்மா, தந்தை கொடுத்த வரத்தினாலே மீண்டும் உங்கள் உயிரை பெற்றுவிட்டேன், வாருங்கள் செல்லலாம் ஆசிரமத்திற்கு. பரசுராமா, என்னை நன்றாக ஒரு முறை பார். அடியேன் செய்த பாவம், உயிர் பெற்றும் ஆசிரமம் திரும்ப முடியாத நிலையில் இருக்கிறேன். எம்மம்மா தாயே, என்ன ஆயிற்று? நீயே பாரடா. நீ சென்ற பிறகு ஒரு ஹரிஜனன் அவன் மனைவியை வெட்டி வீழ்த்தியிருக்கிறார். இருட்டிலே நீ என்ன செய்திருக்கிறாய்? என் தலையை எடுத்து அவள் உடலிலே பொருத்தி விட்டாய். தாயே, அப்படி என்றால் மீண்டும் ஒரு முறை உன் தலையை வெட்டி உனக்கு சொந்தமான உடலிலே பொருத்தி விடுகிறேன். இது நடக்கின்ற காரியமா பரசுராமா? கேவலம் கார்த்தவீர்யார்ஜுனுடைய நிழல் பட்டதற்கே எனக்கு இதென்றால் அவளுடைய உடலே பட்டிருக்கிறதே. என்ன நடக்குமோ? வேண்டாம். நடந்த விற்த்தாந்தங்களை போய் உன் தந்தையிடத்திலே சொல், எனக்கு நல்வழி காட்டச் சொல். இவள் பேசி முடிப்பதற்குள் மற்ற மகன்களை அழைத்துக் கொண்டு ஜமதக்னி ஆற்றங்கரைக்கு வருவார். பார்த்தார், மனம் நொந்தார். இருந்தாலும் தவசி அல்லவா? ரேணுகா, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று கூறுவார்களே பெரியோர்கள். இன்று உன் விஷயத்திலும் என் விஷயத்திலும் அது உண்மையாகிவிட்டது. நான் ஒன்று நினைத்தேன், அவன் ஒன்று நினைத்து விட்டார். இது அவனுடைய திருவிளையாடல், அவன் சித்தம் போலும். இந்த உடலோடு ஆசிரமத்திற்குள் நீ வருவதற்கு நியாயப்படாது. ஆகையால் உன்னை உலகத்தாரே போற்றும்படியாக செய்து விடுகிறேன். துர்கா, லட்சுமி, சரஸ்வதி என்று கத்தினார். 3 தேவதைகளும் கீழே இறங்கினார், முச்சக்திகளும். இப்பொழுதே இந்த உடலிலே நுகர்ந்து ரேணுகா தேவியோடு ஐக்கியமாகி விடுங்கள். மூவரும் இணைந்தார்கள். அம்மா, அம்மா என்றார். உன் அம்மா இப்பொழுது மாறிவிட்டால் இன்று முதல் உலகத்தார் இவளை மாரியம்மா என்று அழைக்கட்டும். உலகத்தில் உள்ள கிராமங்களை எல்லாம் காப்பாற்றட்டும், நகரங்களை, நாடு நாட்டு மக்களை எல்லாம் காப்பாற்றட்டும். 3 சக்திகளும் இணைந்த நிலையிலே இந்த மகாமாய அனைவரையும் காப்பாற்றட்டும் என்று ஆசீர்வதித்து இல்லம் திரும்பினார் ஜமதக்னி. மனைவியை இழந்து விட்ட சோகம், தன் உடலையும் இழப்பதற்கு தவமியற்றுகிறார். உடல் வேண்டாம் என்று உடலை துறந்து சமாதி அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இவர் அமர்ந்திருக்கிறார். இந்த நேரம் பார்த்து அந்த படுபாவி கார்த்தவீர்யார்ஜுனன் இவர் தலையை வெட்டி விட்டு சென்று விட்டார். வெளியே சென்ற பரசுராமர் உள்ளே வந்தார். தந்தையின் தலை முண்டமாக கிடக்கிறது. கமண்டலத்திலே இன்னும் ஜலம் இருக்கிறது. தந்தையின் தலையை எடுத்து ஒட்ட வைக்க போனான். தலை பேசுகிறது. பரசுராமா, கவலைப்படாதே, மீண்டும் தலையை ஒட்டி விடாதே. இந்த உடல் வேண்டாம் என்று நானே தீர்மானித்திருந்தேன். நான் ஒரு மாதிரியாக தீர்மானித்திருந்தேன், இறைவன் வேறு மாதிரியாக தீர்மானித்து விட்டார். ஆகையால் உன் தாயை வழிபட்டுக் கொண்டு உலகத்து மக்களுக்கு நன்மையே செய்வாயாக. தந்தையின் வார்த்தையை மீற முடியாமல் தலையை தனியாக புதைத்தான், உடலை தனியாக புதைத்தான். ஓடினான் நேர கோடலியை எடுத்து, அடே கார்த்தவீர்யார்ஜுனா, என் தந்தை தவமித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே அவள் தலையை வெட்டினாயே, நீ மட்டுமல்ல உன் வம்சமாகிய சத்திரிய வம்சமே இந்த உலகத்தில் இல்லாமல் அழித்து விடுகிறேன். இது என் தாயின் மீது ஆணை, என் தந்தையின் மீது ஆணை என்று அன்று முதல் சத்திரியர்கள், அரசர்கள் யாராயிருந்தாலும் வெட்டுவதென்று கங்கணம் பூண்டு புறப்படுகிறார். தாயையும் தந்தையையும் இழந்த துக்கத்திலே பரசுராமன் கோடலியோடு ஓடுகிறார். ஆற்றங்கரைக்கு கோயில் கொண்டிருக்கிறாள் மகாமாயி. இவன் தாயார் ரேணுகாதேவி போய் விழுந்து வணங்கினார். தாயே, உன் மீது ஆணை வைத்திருக்கிறேன், சத்திரிய பூண்டே இல்லாமல் அழிக்கப் போகிறேன். இந்த உலகத்திலே இனி சத்திரியர்கள் என்று ஒருவர் இருந்ததாக சரித்திரமே இருக்கக்கூடாது. மகனே, உன் தந்தை வார்த்தையை கேட்டாய், மகிழ்ச்சி. உன் தாய்க்கு ஒரு வரம் கொடுப்பாயா என்று கேட்கிறார். அம்மா, கேளடி, என்ன வரம் வேணும் கேள், உனக்கு இல்லாத வரமா? மகனே, சத்திரிய பூண்டே இல்லாமல் அழித்து விடுகிறேன் என்று என்னை கேளாமல் என் மீது ஆணை வைத்து விட்டாயே. உன்னை தடுத்து நிறுத்துவது என்பது முடியாது என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் ஒன்று செய், திருமணம் அப்பொழுதுதான் ஆகி இருந்தால் அந்த சத்திரியனை ஓராண்டுக்கு நீ வெட்டாமல் இருக்க வேண்டும். 1 வருடமாவது அந்த பெண் அவனோடு குடும்பம் நடத்த வேண்டும். திருமணம் ஆனவுடனே வெட்டினால் உடனே அவள் உதவியாகி விடுவாள்.
எனக்கு கிடைத்த தண்டனை போதும், உலகத்திலே சத்திரிய பெண்களுக்கும் இது வேண்டாம், கொடுவரம். கொடுத்தேன் அம்மா. கல்யாணம் ஆகின்ற நிலையில் யார் இருந்தாலும் அவர்களை வெட்ட மாட்டேன், ஓராண்டு காலம். இப்படி பல சத்திரியர்களை வெட்டிக் கொண்டு வருகிறார் பரசுராமர். வருகின்றவர் அயோத்திக்குள்ளே நுழைகிறார். சமாச்சாரம் தெரிந்துவிட்டது தசரதனுக்கு. 10 திக்குகளிலும் தேர் ஓட்டும் வல்லமை இவனுக்கு இருந்தாலும் மகா தபஸ்வி அவதார புருஷனான பரசுராமனை எதிர்த்து நிற்க முடியாது என்பது தெரியும் தசரதனுக்கு. ஆபத்து வந்தால் எங்கே போய் விழ வேண்டும்? குருவின் திருவடிகளிலே தான் விழ வேண்டும். வசிஷ்டருடைய திருவடிகளிலே போய் விழுந்து, ஐயனே மெய்யனே குரு பெருமானே என்னை காப்பாற்றுங்கள். அயோத்தி நகரத்திற்குள்ளே பரசுராமர் கோடாலியோடு நுழைந்து விட்டாராம், என் உயிரை பறித்து விடுவார். கவலைப்படாதே, பரசுராமர் இன்று வரப்போகிறார் என்று சென்ற மாதமே எனக்கு தெரியும். உன்னை காப்பாற்ற நான் ஏற்பாடு செய்து விட்டேன். என்ன சுவாமி? அதோ பார்த்தால் தர்பார் கல்யாண மண்டபமாக காட்சியளிக்கிறது. சுவாமி, உயிர் போகின்ற நிலையிலே கல்யாணமா? ஐயோ, கட்டிய பெண் உடனே விதவையாக வேண்டும். வேண்டாம், வேறு ஏதாவது வழி சொல்லுங்கள். வேறு எந்த வழியிலேயும் உன்னை காக்க முடியாது. பரசுராமன் தன் தாய்க்கு ஒரு வரம் கொடுத்திருக்கிறார். கல்யாணம் ஆகின்ற நிலையிலே ஒருவனை பார்த்தால் அந்த சத்திரியனை ஓராண்டு காலம் விட்டு வைப்பதாக, உனக்கு உடனே இப்போது திருமணம் செய்தாக வேண்டும். சுவாமி, பெண்? அட அருது கட்டவனே, இந்த நேரத்திலே பெண் பார்ப்பது? பெண் பார்க்கிற நேரமா இது? நான் ஏற்கனவே பார்த்து விட்டேன். யார்? கோசல நாட்டு மாமன்னனுக்கு லிகிதம் எழுதி அவன் மகள் கௌசல்யை அழைத்து வர செய்திருக்கிறேன். மணந்து கொள், கையிலே தாலியை எடுத்துக்கொள். லக்னம், காலம், யோகம், நட்சத்திரம் ஒன்னும் பார்க்கலையா? குரு நினைச்சா ராகு காலத்திலேயும் செய்வார். ஏன்னா கிரகங்கள் அவர் சொல்படி கேட்கும். கையில தாலியை வச்சுக்கோ, கட்டாதே. சுவாமி, கவலைப்படாத, நான் மந்திரம் சொல்ற போது கட்டு, அது வரை கட்டாத. மேலதாளங்கன்னா ரெடி, கட்டி மேலதான் ரெடியா இருங்க, மழைக்காரனா ரெடியா இருங்க. பரசுராமர் உள்ளே நுழைந்தார். தூரத்தே பரசுராமர் நின்று கொண்டு பார்க்கிறார் தசரதனை. மணமேடையிலே நிற்கிறார், கையிலே தாலி. ஐயோ, இவன் தாலி கட்டிவிட்டால் என் தாய்க்கு கொடுத்த ஆணை போல் இவனை விட்டுவிட வேண்டுமே. தாலி கட்டுவதற்குள் வெட்டுகிறேன் ஓடி வருகிறார். உடனே வசிஷ்டர் மந்திரம் சொன்னார். மாங்கல்யம் தந்துனா நேர மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராபி சுபகே தம் ஜீவ சரதாம் சதம். கத்தினான் பால். கனைத்துக் கொண்டு நின்றார் பரசுராமர் வாயிற்படியிலே. வசிஷ்டரே கத்தர், இது உம்முடைய வேலையோ? பரசுராமரே, கோபம் தணிய வேண்டும். நீர் கோபப்படும்படியாக இங்கு என்ன நடந்து விட்டது? என்ன நடந்து விட்டதா? நான் வருகின்ற வரையில் தாலி கயிற்றை அவன் கையிலே கொடுத்து காக்க வைத்து உள்ளே வரும்பொழுது என்னை அவமானப்படுத்துகின்ற அளவிலே திருமணத்தை நடத்தி வைத்தீர். இது என்ன நியாயம்? பரசுராமரே, தேவரீர் தயை கூர்ந்து கோபம் கொள்ளக்கூடாது. தாங்கள் ஏற்கனவே உங்கள் தாய்க்கு ஒரு சபதம் செய்து கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை நினைவூட்டுகிறேன். அந்த நினைப்பு உனக்கு தெரிந்திருந்த காரணம்தான் இன்று தசரதன் தப்பிவிட்டால் விடமாட்டேன். ஓராண்டு காலம் கழித்து நிச்சயம் வருவேன். பரசுராமர் திரும்பி சென்றார். ஓராண்டு கழித்து வருவேன் என்று கூறிவிட்டாரே. குரு பெருமானே, இவளை திருமணம் முடிந்து கொண்டு இன்னும் 1 வருஷம் முடிவதற்குள் 1 வருஷத்திலே அவள் வெளியாக கவலைப்படாதே. இன்னும் 12 ஆண்டுகள் அவளுக்கு ஒன்றும் ஏற்படாது. என்ன உனக்கு புரியாது, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நேராக ஓடினார். பரசுராமரே, பரசுராமரே அழைக்கிறார். சென்றவரை கூவி அழைத்தார். வெளியில போறவனை கூப்பிட்டா அந்த காரியம் உருப்படாது. இந்த சாஸ்திரம் தெரிஞ்சவர் அவர். தெலுங்குல ஒரு பழமொழி, எக்கட ஏ குதுரன்னா நேனு வஸ்தாவன்னா போஞ்சேஜி போதாமன்னா ஆபனி சுன்னா. ஒருத்தன் வெளியில போற போது எங்க போறேன்னு கேட்க கூடாது. நேனு வஸ்தாவன்னா நானும் வரேங்க கூட சொல்லக்கூடாது. புறப்புற நேரத்துல இருங்க, சாப்பிட்டு போங்க, காவி சாப்பிட்டு போங்க, பசியாரிட்டு போங்க, இப்படி சொன்னா என்ன ஆகும்? ஆபனி சுன்னா, போற காரியம் ஜெயிக்காது. இதை அறிந்தவர் பரசுராமர் வேண்டுமென்றே அபசகுணத்தை உண்டாக்க வேண்டி, பரசுராமரே சென்றவர் அப்படியே நின்றார். வசிஷ்டரே, நீர் அந்தணர், பிரம்ம ரிஷி, எமக்கொத்த பெருந்தவசி, தவசிகளுக்குள்ளேயே இப்படி பேதமா? நம்
நம் போன்றவர்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை என்றால் உலகத்திலே மக்களுக்கு எப்படி ஐயா ஒற்றுமையை போதிப்பது? போதிக்கலாம் பரசுராமரே, உம்மை போன்று கொல்ல வந்தவர்களுக்கு எம்மை போன்றவர்கள் எப்படி உதவி செய்ய முடியும்? சரி, புறப்படும் பொழுது கூப்பிடுவது அவசகுணம் என்று தெரிந்திருந்தும் ஏனையா என்னை கூப்பிட்டீர்? சரி, கூப்பிட்டதோ நான் கூப்பிட்டேன், நீர் ஏன் நின்றீர்? நின்றது அவசகுணம் தானே. கூப்பிட்டதற்கு காரணம் என்ன? இல்லை, மீண்டும் அயோத்திக்கு எப்பொழுது வரப்போகிறீர் என்று கேட்டேன். எப்பொழுதா? ஓராண்டு முடிந்து வருவேன். பரசுராமரே, ஒன்று நினைவுபடுத்துகிறேன். என்ன, மனிதர்கள் கணக்கிலே ஓராண்டா அல்லது மகரிஷிகள் கணக்கிலே ஓராண்டா? பரசுராமர் திரும்பி பார்க்கிறார். என்ன கூறுகிறீர்? நீரும் மகரிஷி, நானும் மகரிஷி. நாம் சபதம் செய்தால் நம்முடைய கணக்கில் தான் சபதம் செய்ய வேண்டுமே தவிர மனிதர்கள் கணக்கிலே சபதம் செய்யக்கூடாது. சரியாக 365 நாள் கழித்து வந்தால் நீர் மகரிஷியாக இருக்க முடியாது, மனிதர் தான். மனிதனாக இருந்தால் மகரிஷியின் நிபந்தனை செல்லாது. மகரிஷியாக இருந்தால் நமக்கெல்லாம் கணக்கு, மனிதர்களுக்கு ஓராண்டு என்றால் நமக்கு 12 ஆண்டுகள். நினைவுபடுத்தினேன், அவ்வளவுதான். சிரித்தார். வசிஷ்டரே, தசரதன் கொடுத்து வைத்தவன் உம்மை குருவாக வைத்துக் கொள்ள. மகரிஷிகள் கணக்கு பிரகாரமே 12 ஆண்டுகள் கழித்து வருகிறேன். என்ன சொன்னேன்? மகரிஷிகள் கணக்கு பிரகாரமே 12 ஆண்டுகள் கழித்து வருகிறேன். அப்படி என்றால் மகரிஷிகள் கணக்கில் 12 ஆண்டுகள் என்றால் உமக்கு கணக்கு தெரியும் என்று நம்புகிறேன். தலையை பிடிச்சின்றார் பரசுராமன். 12 144. இனியும் பேசிக் கொண்டிருந்தால் பெருக்கி விடுவான். ஓடினார். பலகாலம் வாழ்ந்து வருகிறான் தசரதன் கோசலையுடன். மகரிஷிகள் கணக்கிலே 12 ஆண்டுகள் முடிந்தது. நாளை முடிய போகிறது. தசரதன் ஓடினார். குரு பெருமானே, என்ன செய்வேன், ஏது செய்வேன்? வந்தது ஆபத்து. தசரதா, என்ன ஆபத்து வந்து விட்டது? ஏன் இப்படி கலக்கம்? என்ன நடந்து விட்டது உனக்கு? என்ன நடந்து விட்டதா? என்னையா நடக்க வேண்டும்? நாளை உதயத்தோடு பரசுராமர் கொடுத்த கடு முடிவடைகிறது. உன்னுடைய குருவாக நான் இங்கு இருக்கும் பொழுது உனக்கு ஏனடா தசரதா கவலை? அதோ பார். திரும்பி பார்க்கிறான் தசரதன். என்ன பார்த்தான்? என்ன நடந்தது? மீண்டும் ஓர் மணமேடை. தசரதன் கேட்கிறான், ஐயனே, எனக்கு இன்னுமோர் திருமணமா என்று கேட்கிறான். 2ஆம் தாரம் கல்யாணம் செய்து கொள்வதற்கு பயந்த காலம் உண்டு. அப்பொழுது தெரியாமல் செய்து கொள்வதற்கும் பயந்த காலம். இந்த சின்ன வீடு விவகாரம் அப்பெல்லாம் தெரியாது, கிடையாது. 2ஆம் முறையாக மீண்டும் முறைய திருமணமா என்று அதிர்ச்சி அடைந்தான் தசரதன். வசிஷ்டர் கேட்கிறார், கௌசல்யை கழுத்திலே தாலி தொங்க வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டார். சுவாமி, என்ன கூறுகிறீர்கள்? அடே, அதோ வருகிறார் பரசுராமர் வேகமாக. மணமேடையில் இருப்பவனைத்தான் அவர் கொல்ல மாட்டேன் என்று சபதம் செய்திருக்கிறார். இதை விட்டால் வேறு தருணமில்லை. உன்னை காப்பாற்ற எனக்கு வேறு வழியும் தெரியவில்லை. ஆகையால் அதோ மணமேடையிலே ஒரு பெண்ணை அமர்த்திருக்கிறேன். அவளை நீ இப்பொழுது மணக்கோலத்தோடு திருமணம் செய்து கொள்ளுவாயானால் இன்னும் ஒரு 12 ஆண்டுகள் நீ உயிர் பிழைப்பாய். என்ன சொல்லுகிறாய்? ஒரு வழியில்லை, கொடுங்கள் தாலியை என்றார். மாங்கல் எந்தன் துணானே நம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபகே துவம் ஜீவசரதம் சதம். தாலியை கட்டி சோர்ந்து போனார் பரசுராமன். கோபத்தோடு கிடுகிடு கிடுகிடு என்று நடந்தார் வசிஷ்டரிடத்திலே. வசிஷ்டரே, மூத்தவள் இருக்கையில் இளையவளை திருமணம் செய்வது நியாயமா, சட்டமா? சாத்திரத்திலே எங்கு இடம் கொடுக்கிறது? ஒரு பெண்ணை ஒருவன் திருமணம் செய்து கொண்டு விட்டால் அக்னி வலம் வந்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்னி சாட்சியாக 33 கோடி தேவதைகள் சாட்சியாக திருமணம் செய்து கொள்ளும் போது மந்திரம் கூறுகிறீரே வசிஷ்டரே, அந்த மந்திரத்தின் கருத்தை நீர் மறந்து விட்டீரா? நான் மறக்கவில்லை பரசுராமரே, மறக்கவில்லை. அப்படி என்றால் சப்தபதி என்று கூறி 7 முறை அக்னியை வலம் வந்து அம்மி மதிக்கும் பொழுது பெண்டாட்டியின் வலக்கரத்தை பிடித்துக் கொண்டு வேத மந்திரத்தினாலே, இனி உன்னை விட்டு ஒரு கணமும் பிரியேன், என் வாழ்நாள் முழுவதும் உன்னை தவிர என் உள்ளத்தில் வேறு எவருக்குமே இடமில்லை, உன்னை என் வாழ்நாள் உள்ளளவும் காப்பாற்றுவேன், கண்ணீர் வராமல் பார்த்துக் கொள்ளுவேன் என்று சத்தியம் செய்துவிட்டு
அந்த பெண் இருக்கும் பொழுதே இன்னும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது எந்த சாஸ்திரத்திலே கூறியிருக்கிறதையா? எப்படி நீ அவனுக்கு இன்னும் ஒரு மனம் முடித்து வைக்கலாம்? வசிஷ்டர் திருப்பி கேட்கிறார், பரசுராமரே, இரண்டு மனம் செய்து கொள்ளக்கூடாது என்று எங்கு சொல்லி இருக்கிறது? பரசுராமர் திருப்பி கேட்கிறார், வேதத்திலே கூறுகிறதே உன்னை தவிர இங்கு வேறு ஒருவருக்கும் இடையில்லை என்று. ஆனால் இரண்டாம் தாரம் செய்து கொள்ளக் கூடாது என்று சொல்லி இருக்கிறதோ? என்னையா கூறுகிறீர்? நான் கூறுகிறேன் பரசுராமரே, அமைதியாக கேளுங்கள். மூத்தவள் இருக்கும் பொழுது அவள் சம்மதம் இல்லாமல் தான் இரண்டாவது தரம் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடாது. மூத்தவள் சம்மதித்தால் செய்து கொள்ளலாம். சிரித்தார் பரசுராமர். அப்படி என்றால் கௌசல்யை சம்மதித்துத்தான் இந்த திருமணம் நடந்ததோ? எங்கே கௌசல்யை கூப்பிட்டு பரசுராமர் கேட்டு விடுவாரோ என்று பயந்தார் வசிஷ்டர். சாதுரியமாக பேசுகிறார். அதுதான் குருவுக்கு லட்சணம். சாதுரியம்னா புத்திசாலித்தனம். என்ன பேசுறார்? கௌசல்யை எதற்காக கௌசல்யை போய் கேட்க வேண்டிய அவசியம் என்ன? அவள் மாங்கல்யம் நிலை பெற வேண்டும் என்றால் அவள் உத்தரவு கொடுத்துத்தானே ஆக வேண்டும். கௌசல்யை வாயை திறப்பல, அவ பர்மிஷன் கொடுக்கலன்னா மாங்கல்யம் போயிடுமே. இந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற மாதிரி ஆசான் மன்னனுக்கு பாடம் சொல்லி தருகிறார். இந்த பள்ளிக்கூடத்தில் அப்படித்தான். ஸ்கூலுக்கு போறான் பையன், வீட்டுக்கு திரும்பி வரான். அப்பா கேட்கிறார், பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு பாடம் எல்லாம் ஒழுங்கா நடந்துதா? நடந்ததுப்பா. இன்னைக்கு என்ன முக்கியமான பாடம்? கணக்கு பாடம். கணக்கு பாடம்னா என்னடா கணக்கு பாடம்? வாய்ப்பாடு. சரி, எத்தனை வாய்ப்பாடு சொல்லி கொடுத்திருக்காங்க? 12 வாய்ப்பாடு வரை சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, பைத்தஞ்சு எவ்வளவு? பைத்தஞ்சு நான் பைத்தங்கஞ்சு தான். பைத்தங்கஞ்சு விட்டால் ஒரு அரை. இவ்வளவு காசை கொட்டி உன்னை படிக்க வைக்கிறேன். வாத்தியார் சொல்லி கொடுத்த லட்சணம் இவ்வளவுதான். தர 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 இழுத்துன்னு போன. ஓய் வாத்தியார, என்னையா பாடம் சொல்லி கொடுக்குறீங்க மகனுக்கு? பைத்தஞ்சு என்ன கேட்டா சொல்ல தெரியல. என்ன சொல்றீங்க? உங்க மகன் ரொம்ப கெட்டிக்காரனாச்சே, நீங்க வெறுத்தினா குழந்தை மறந்து போலாம். நான் கேட்கிறேன், கண்ணா இங்க வா, சொல்லிட்டு வா. ஓரஞ்சு சொல்லு. ஓய் நீ சொல்லாதியா, அவனை சொல்ல சொல்லும். ஓரஞ்சு, ஈரஞ்சு 10, 3 15, 4 20, 5 25, 6 30, 7 35, 8 40, 9 45, 10. வாத்தியார் பின்னால சொல்ற 50. அப்பனுக்கா புரியாது? சரி, இப்ப நான் கேட்கிறேன், 10க்கு அப்புறம் என்ன? 10க்கு அப்புறம் 11 காரியம் தான் கிரேக்கியம். 10க்கு அப்புறம் சொல்லு. 1க்கு அப்புறம் எவ்வளவு? 2. 2க்கு அப்புறம் 3. 3க்கு அப்புறம் 4. வாத்தியார் ஊங்குட்டாரு. 5க்கு அப்புறம் 6. 6க்கு அப்புறம் 7. 7க்கு அப்புறம் 8. 8 அப்புறம் சொல்லு 9. அப்புறம் சொல்லு 10. அப்புறம் சொல்லு 10, 11. இவர் வச்சார் முற்றுப்புள்ளி. எப்படியோ ஒரு மாதிரியாக பரசுராமர் திரும்பினார். வசிஷ்டரே, அழகாக பேசி கௌசல்யையும் ஒத்துக்கொள்ளும்படியாக செய்துவிட்டீர். ஆனாலும் சாத்திரங்கள் இடம் கொடுக்கின்றன. மூத்தவள் இறந்தால் பிறகு எப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால், மூத்தாளுடைய பிணம் சுடுகாட்டுக்கு செல்லுவதற்கு முன்னால் அவள் தலைமாட்டிலே ஒரு விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கை எடுத்து மூத்தாளுடைய பிணத்தின் கைகளிலே கொடுத்து அதை புருஷன் கையிலே கொடுக்க வேண்டும். அப்பொழுது ஒரு மந்திரம், நான் இறந்து விட்டேன் என்று கவலைப்பட வேண்டாம், இன்னுமோர் திருமணம் செய்து கொள்ள உங்களுக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுப்பது வழக்கம். ஆனால் நீ செய்தது நியாயம் அல்ல. வசிஷ்டர் திருப்பி கேட்கிறார், பரசுராமனே, அப்படி என்றால் நீர் செய்வது நியாயமோ? ஏன்? கார்த்தவீரியார்ஜுனன் அவன் என்னையா செய்தான்? உன் தந்தையை கொன்றான். உன் தந்தையை கொன்றவரை நீ கொல்வது நியாயம். சத்திரிய பரம்பரையே இல்லாமல் செய்வேன் என்று நீர் சபதம் செய்யலாமோ? அது மட்டும் நியாயமோ? கொன்றவன் ஒருவன் இருக்க அனைவரும் கொல்லுவது எந்த நியாயம்? நான் சபதம் செய்தால் செய்ததுதான். நீர் உம்ம சபதத்தை நீர் காப்பாற்றும், எந்த சரதனை நான் காப்பாற்றிக் கொள்ளுகிறேன். வசிஷ்டரே, கவலைப்படாதேயும், மீண்டும் வருவேன். நானும் தயாராக இருப்பேன்.
2 மனைவிமார்களோடு இல்லத்தை நடத்தி வருகிறார். கவலை தோய்ந்த முகத்தோடு அமர்ந்திருக்கிறான். சாதாரணமாக திருமணம் செய்து கொண்டால் மணமக்கள் சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள். இந்த வீட்டிலே சந்தோஷமே இல்லை. எந்த நேரத்தில் பரசுராமர் வருவாரோ, என்ன ஏற்படுமோ அது மட்டுமா? 2 மனைவிமார்களை பெற்றும் இவன் கவலை தோய்ந்தவனாக காணப்படுகிறான். வசிஷ்டர் வந்தார். தசரதா, ஏன் இவ்வண்ணம் கவலையுற்றிருக்கிறாய்? சுவாமி, என்ன நியாயம்? என்றாவது ஒரு நாள் நான் மடியத்தான் வேண்டும். இயற்கையாக நான் மடிந்தால் அது நியாயம். ஆனால் ஒரு மகரிஷியின் கோபத்திற்கு ஆளாகி அவரால் தான் நான் வெட்டுப்பட்டு இறக்க வேண்டுமா? இறப்பதற்கு நான் தயார். இருப்பினும் எனக்கு பிறகு இந்த அயோத்தி நாட்டை, இந்த நாட்டை ஆள்வதற்கு எனக்கு ஒரு வாரிசு இல்லையே. கௌசல்யைக்கும் குழந்தை இல்லை, சுமித்திரைக்கும் குழந்தை இல்லை. என்ன செய்வேன்? கவலைப்படாதே தசரதா, உன் எண்ணம் ஈடேறும். என்றாவது ஒரு நாள் தசரதன் வேட்டைக்கு செல்லுகிறார். தசரதனுக்கு எல்லா விதமான அஸ்திர சஸ்திரங்களும் தெரியும். யாருக்குமே தெரியாத சப்தவேதி என்னும்படியான அஸ்திர சாஸ்திரம் இவனுக்கு மட்டுமே தெரியும். இந்த அஸ்திர சாஸ்திரத்திற்கு சப்தவேதி என்று பெயர். என்ன? சாதாரணமாக அம்பை எடுத்து ஒரு மிருகத்தையோ ஒரு பறவையோ குறிபார்த்து அடிப்பது ஒன்று. ஆனால் எங்கோ ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தத்தை காதிலே கேட்டு அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று அறிந்து அந்த திக்கை நோக்கி அந்த அம்பை எறிந்தால் சத்தமிட்ட பொருள் எதுவோ அதை போய் குத்தும் அந்த அம்பு, எத்தனை காத தூரம் இருந்தாலும். அந்த சாத்திரம் அறிந்தவன் தசரதன். காட்டிற்கு வேட்டையாட வருகிறார். கொடிய மிருகங்களை வேட்டையாடுவது அந்த காலத்திலே ஒரு நியாயமாகப்பட்டது. காலையிலிருந்து மாலை வரையில் இவன் வேட்டையாடுகிறான். ஒரு கொடிய மிருகமும் இவனுக்கு கிடைக்கவில்லை. தசரதன் காட்டுக்குள்ளே நுழைந்தாலே மிருகங்கள் ஓடிவிடுகின்றன இவனை கண்டு பயந்து. உடன் வந்தவர்களை எல்லாம் இல்லத்திற்கு திருப்பி அனுப்பினார். வேட்டைக்கென்று வந்துவிட்டு ஒரு மிருகத்தையும் கொல்லாமல் நான் திரும்பி வருவேனானால் அது அவமானம். நீங்கள் செல்லுங்கள், ஏதாவது ஒரு மிருகத்தை வேட்டையாடி வருகிறேன் என்று சொல்லி அனைவரையும் அனுப்பிவிட்டார். இது ஒரு புறம் இருக்க, அந்த காட்டின் நடுவிலேயே ஒரு மாமுனிவர் வாழ்ந்து வருகிறார். வெறும் தபஸ்வி. பிறவியிலிருந்தே அவருக்கு 2 கண்களும் தெரியாது. வயதானவர், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஒரே மகன். அந்த மகனை அழைத்தார். மகனே, உயிர் போகின்ற அளவுக்கு தாகமாக இருக்கிறது, அருகிலே எங்காவது நீர் இருந்தால் போய் எடுத்து வா என்று சொன்னார். தந்தையே, கவலைப்பட வேண்டாம், இதோ இந்த மரத்தடியிலேயே அமர்ந்திருங்கள், நான் இப்பொழுதே சென்று உங்களுக்கு தாகம் தீர்க்க தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று சட்டி ஒன்றை எடுத்துக்கொண்டு நீரை தேடி செல்லுகிறார். இப்படி செல்லும் பொழுது அங்கே ஒரு பெரிய தடாகம் தெரிகிறது, குளம். குளத்திலே இறங்கினான், குளித்தான், திருநீரிட்டுக் கொண்டார், மாற்றுடை அணிந்தான், சுத்தமாக நீர் எடுக்கிறார். ஏராளமான மீன்கள் மொய்க்கின்றன. மீன்கள் மொய்க்கின்ற குளங்கள் என்றுமே நீர் சுத்தமாக இருக்கும். அந்த குடத்தை தண்ணீருக்குள்ளே விடுகிறார். தண்ணிக்குள்ளே விடும்பொழுது குடத்துக்குள்ளே தண்ணீர் செல்லுகிறது. கொடக் 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 என்று சத்தம். இந்த சத்தம் எங்கோ காட்டின் மூலையில் இருந்த தசரதன் காதிலே விழுந்தது. அவன் என்ன நினைத்தான்? ஏதோ ஒரு மிருகம் நீர் குடிக்கிறது, நமக்கு மிருகம் கிடைத்து விட்டது என்று அந்த சப்தவேதி அஸ்திரத்தை எடுத்து அந்த மந்திரத்தை ஓதி அஸ்திரத்தை எய்தார். நேராக வந்த அந்த அஸ்திரம் இந்த முனிகுமாரன் மார்பிலே பாய்ந்து அவனை கீழே விழச் செய்தது. உயிர் போகின்ற நிலையே துடிதுடிக்கின்றார். கீழே விழுந்து உயிர் பிரிய போகிறது, துடிக்கிறான் அந்த ரிஷிகுமாரன். ஏற்கனவே அஸ்திரத்தை எய்த தசரதன் அடிபட்ட மிருகத்தை எடுத்து சொல்லுவோம் என்று ஓடி வருகிறார். வந்து பார்த்தால் இவனுடைய அஸ்திரம் பாய்ந்து அந்த திருக்குமரன் முனிக்குமரன் உயிருக்காக துடிப்பதைக் கண்டு வேதனையுற்றான், துடித்தான், கதறினான். தம்பி, நான் அறிந்து செய்யவில்லை. சொல்லுகிறான் முனிக்குமாரன், ஐயா, நீர் யார்? யாரோ ஒரு பாபி என்னை அம்பெய்து கொன்று விட்டான். நான் என்ன பாபம் செய்தேன்? பாபம் நீ ஒன்று செல்லவில்லை அப்பா, செய்தது நான் தான், அஸ்திரத்தை எழுதியவன் நான் தான். மீரா 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 என் மீது அஸ்திரம் எழுதியது.
முனிகுமாரா, என்னை மன்னித்து விடு. அதிகாலையிலே வேட்டைக்காக புறப்பட்டு வந்தேன். ஒரு மிருகமும் கிடைக்கவில்லை. ஏதாவது ஒரு மிருகத்தையாவது அடித்து செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தேன். இருட்டுகின்ற வரையில் ஒன்றும் கிடைக்கவில்லை. நீ தண்ணீர் எடுக்கும் பொழுது ஏதோ சத்தம் கேட்டது. ஏதோ ஒரு மிருகம்தான் நீர் குடிக்கிறதோ என்று எண்ணி அஸ்திரத்தை எய்து விட்டேன். என்னே என்னுடைய மடமைத்தனம், என்னே என்னுடைய மூடத்தனம், இவ்வேளையை மன்னித்து விடு. ஐயா, உம்முடைய பெயர் என்ன? என் பெயர் தசரதன். இருகரம் கூப்பினானாம் இறக்கின்ற தருவாயிலையும் முனிகுமாரன். ஐயனே, உங்களை நோக்கித்தான் என் தந்தையை அழைத்து வந்து கொண்டிருந்தேன். என் தந்தை பெரும் தவசி, பிறவியிலிருந்தே 2 கண்களும் அற்றவர். தங்களை கண்டு இந்த காட்டிலே நல்லதொரு இடம் பெற்று ஆசிரமம் அமைத்து கடைசி காலம் வரையில் வாழலாம் என்று தந்தையை உம்மை நோக்கித்தான் அழைத்து வந்தேன். உம்மாலேயே எனக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது. இந்த நேரத்தில் உம் மீது எனக்கு கோபம் இல்லை, விதியினால் ஏற்பட்டது என்பது எனக்கும் தெரியும். இருப்பினும் உம்மிடத்திலே ஒரு உதவி கேட்கிறேன், செய்வீர்களா? முனிகுமாரா, கேள், நீ எது கேட்டாலும் செய்கிறேன். என் தந்தை தாகத்தினாலே அங்கே மரத்தடியிலே துடித்துக் கொண்டிருக்கிறார். மகன் வருவான், நீர் கொண்டு வருவான், தண்ணீர் குடிப்போம், தாகம் தனியும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த குடத்தில் உள்ள நீரை உடனே எடுத்துச் சென்று என் தந்தையின் தாகத்தை தளிக்க வேண்டும். இது நீர் செய்தால் போதும். தண்ணீரை கையில் எடுத்துக் கொண்டான். முனிகுமாரன் உயிர் பிரிந்தது. உள்ளுக்குள்ள பயம் இவனுக்கு. நடந்து வருகிறான். வீர நடை போடுகின்றவனுக்கு வீர நடை ஓடிவிட்டது. யாருக்குமே பயப்படாதவன் சத்தியத்துக்கு பயப்படுகிறவன். எதிரிகளுக்கு பயப்படாதவன் உண்மைக்கு பயப்படுகின்றவன், நியாயத்திற்கு பயப்படுகின்றவன். கால்கள் தடுமாற நடந்து கொண்டு வருகிறார். தூரத்தை பார்க்கிறான். முனிபுங்கவர் கண்மூடி உட்கார்ந்து கொண்டு, மகனே மகனே, தாகமாக இருக்கிறது, இன்னுமா வரவில்லை, இன்னுமா நீர் கிடைக்கவில்லை என்று கதறிக் கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே போய் எப்படி சொல்லுவேன் என்று துடிக்கிறான் தசரதன். அறிந்து செய்தாலே துடிப்பான் பாபத்திற்கு. அறியாத செய்த பாபத்தை நினைந்து துடிக்கிறான். அப்படி துடிக்கிறான். வேறு வழியில்லை. பானை எடுத்துக்கொண்டார். நடந்து வர சத்தம் கேட்கிறது. தன் மகன்தான் வருகிறானோ என்று எண்ணிய முனிவர், மகனே, இத்தனை நேரமா, விரைவிலே தண்ணீரை கொடு கொடு. பேசாத வண்ணம் நீரை கையிலே கொடுத்தார். நீரை கையிலே வாங்கிக் கொண்டார். இவர் குடித்திருந்தால் இவரும் உயிர் வாழ்ந்திருப்பார். குடிப்பதற்கு முன்னாலே கேட்டார், மகனே, நீர் கொண்டு வர இவ்வளவு தாமதமேன்? அருகிலே எங்கும் நீர்ச்சனைகள் இல்லையோ? எப்படி பதில் சொல்லுவார்? அவர் மகன் என்று நினைத்து கேட்கிறார். மகனையோ கொன்றவன் எதிரே வந்து நிற்கின்றான். எப்படி சொல்லுவான்? உன் மகனை நான் தான் ஐயா கொன்றேன், அதுவும் குருடர், கண் தெரியாதவன். இவர் கேட்ட கேள்விக்கு பதில் எழவில்லை. மகனே, நான் கேட்கின்றேன், கேள்விக்கு பதில் கூறாமல் இருக்கிறாயே, என்ன ஆயிற்று உனக்கு? நான் எப்பொழுது எதை கேட்டாலும் ஓடோடி வந்து பதில் கூறுகின்ற நீ இப்பொழுது சும்மா நிற்கின்ற காரணம் என்ன? உனக்கு ஏதாவது ஆபத்தா? பதில் இல்லை. மகனே, கோபம் வந்து கேட்கின்றேன், கொஞ்சம் கூட உன் தந்தை என்ற மரியாதை இல்லாமல் பதில் சொல்லாமல் இருக்கிறாய். சொல்ல போகிறாயா இல்லையா? முனிபுங்கவரே, அடியேன் தசரத மாமன்னன், வணக்கங்கள். யார்? தசரத மாமன்னனா? ஓ, அப்படி என்றால் என் மகன். முனிபுங்கவரே, முதலில் நீங்கள் தாகமாக இருக்கிறீர்கள், நீரை குடியுங்கள், பிறகு சொல்லுகிறேன். முடியாது, முடியவே முடியாது. என் மகனுக்கு என்ன ஆயிற்று? முதலிலே அதை கூறு. நீரை அருந்துகள். முடியாதப்பா, என் மகன் என்னானான்? அவனை பார்த்தாயா? பார்த்தேன். எங்கிருக்கிறார்? குளத்தின்கரையிலே. என்ன ஆயிற்று? பட்ட மரம் போல் கீழே விழுந்தவர் திருவடிகளை பிடித்துக் கொண்டார். கால்களை பிடித்துக் கொண்டு மன்னன் வணங்குகிறான் என்று அறிந்தார். என்னமோ நம் மகனுக்கு ஆகிவிட்டது என்று எண்ணி கையை விட்டால் சட்டி கீழே விழுந்து உடைந்தது. நீரெல்லாம் போய்விட்டது. கதறுகிறார், மன்னவா, காலை விடு, எழுந்திரு, என்ன ஆயிற்று என் மகனுக்கு? ஐயனே, அதிகாலையிலே வேட்டையாட வேண்டும் என்று காட்டிற்கு வந்தேன். ஒரு மிருகங்களும் கிடைக்கவில்லை. உடன் வந்தவர்களை எல்லாம் அரண்மனைக்கு திருப்பி அனுப்பிவிட்டு எப்படியாவது ஒரு மிருகத்தோடு வருகிறேன் என்று சொன்னேன். அந்தி மயங்கியும் மிருகங்களும் கிடைக்கவில்லை. திடீரென்று குளத்தின் கரையிலே ஏதோ நீர் குடிக்கும் சத்தம் கேட்டது. அந்தி மயங்கிய பிறகு மக்கள் சென்று நீர் எடுக்கும் வழக்கம் இல்லை. ஆகையால் ஏதோ மிருகம்தான் நீர் அருந்துகிறது என்று எண்ணி சப்தவேதி என்னும் அஸ்திரத்தை எழுதினேன். அது தவறாக உங்கள் மகன் மீது பட்டு உங்கள் மகன் அப்பொழுதே இறந்து விட்டான். வேறு வழியில்லாமல் நீரை நான் கொண்டு வந்தேன். அட பாப்பி,
துரோகி, இருந்து இருந்து என் ஒரே மகனை கொன்று விட்டாயே. காலில் விழுந்து கதறார், என்னை காப்பாற்றுங்கள், என்னை மன்னியுங்கள். நீயா? நீ ஒரு மன்னவனா? நீ செங்கோலா? உனக்கு கையில் ஒரு செங்கோலா? நீ சத்தியம் தெரிந்தவனா? நியாயம் தெரிந்தவனா? நேர்மையை சொன்னா? அடே மூடா, உனக்கும் ஒரு மகன் இருந்து அவன் இப்போ இது போன்று உன்னை விட்டு பிரிந்திருந்தால் மகனை பிரிந்த பாசம் என்னவென்று உனக்கு தெரியும். அடே மூடா, இப்போது கூறுகிறேன் கேள். எப்படி புத்திர சோகத்தால் மகனை இந்த பிரிந்த துக்கத்தால் என் உயிர் பிரிய போகிறதோ அதுபோல் ஒரு நாள் நீயும் உன் மகனை பிரிந்து உயிரை விடக்கடவாய் என்று சபித்தார். துக்கம் தாங்கலையாம் தசரதன். அரண்மனையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். முனிவர் இப்படி சாபமிட்டு விட்டாரு. ஒரு புறம் முனிகுமாரனை கொன்ற பாபத்தை ஏந்தி வருத்தமுறுகிறார். இன்னொரு புறத்திலே ஒரே சமயத்தில் இரு உயிர்கள் பிரிவதற்கு நான் காரணமாகிவிட்டானே என்று வருந்துகிறார். உள்ளுக்குள்ளே இறக்கின்ற முனிவர் எனக்கு சபித்துவிட்டு போய்விட்டாரே. ரகு குலத்திலே பிறந்த நான் இதுவரையில் யாரிடத்திலும் நல்ல பெயர் தானே எடுத்திருக்கிறேன், ஒருவரிடத்திலும் தீய பெயர்கள் எடுக்கவில்லையே. என்னே விதியின் விளையாட்டு என்று நொந்த வண்ணம் வருவார். இப்படியே அரண்மனைக்கு செல்லுவதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. பூமண்டலம் முழுதும் இவன் தானே ஆட்சி புரிகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்பெஷலிஸ்ட் என்று கூறுவார்களே, அதுபோல ஒரு கெட்டிக்காரத்தனம் இருக்கும். இந்த கேக்கய மன்னனுக்குரிய கெட்டிக்காரத்தனம், நன்றாக ஜோதிடம் பார்ப்பான். சிறுபிராயத்திலிருந்தே கற்றுக்கொண்டவன். சரி, நம்முடைய விதி இப்படி இருந்தால் என்ன செய்வது? கேக்கய மன்னனை பார்த்து வருங்காலமாவது நன்றாக இருக்குமா என்று ஆராய்ந்து பார்ப்போம் என்று கேக்கய நாட்டுக்குள்ளே ரதத்தை செலுத்துகிறார். தசரதன் வருவது அந்த கேக்கய நாட்டு மக்களுக்கு தெரியாது. ஏனென்றால் இவன் பேரரசன், எம்பரர், மாமன்னன். கேக்கய மன்னன் இவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டவன், சிற்றரசன். ரதத்தை ஒரு புறம் இறக்கினான். அரண்மனையை நோக்கி, கேக்கய மன்னனுடைய அரண்மனையை நோக்கி உள்ளே வருகிறார். கேக்கய மன்னனுக்கு ஒரு பெண், அவள் பெயர் கைகேயி. இவள் அங்கே நந்தவனத்திலே மற்ற தோழிகளுடன் விளையாடி கொண்டிருக்கிறாள். நந்தவனத்தை தாண்டிதான் அரண்மனைக்கு செல்ல வேண்டும். தசரதன் அந்த நந்தவனத்தின் வழியாக வரும்பொழுது தசரதனை பார்த்து விட்டாள் கைகேயி. இதற்கு முன் தசரதனை அவள் பார்த்தவள் இல்லை. வருகிறது தசரதன் என்று கேள்வி, தசரத மகாராஜாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாளே தவிர நேருக்கு நேராக இவள் பார்த்ததில்லை. தலையிலே மகுடம், தாடி மீசை, உடலிலே ராஜ உடைகள், உடைவாள், வில், அம்பு, அஸ்திரங்கள் இதோடு வருவதை பார்த்த உடனே நிச்சயமாக இவர் ஒரு மன்னவராகத்தான் இருக்க வேண்டும் என்று ஓடி போய் வணங்கினாள். கைகேயினுடைய முகத்தை பார்க்கிறான் தசரதன். அவளை பார்த்த உடனே, அப்பெண்ணை பார்த்த உடனே இவனை அறியாமல் ஏதோ ஒரு மனச்சாந்தி இவனுக்கு ஏற்படுகிறது. இதுக்கு பெயர் தான் விதி. சில பேர் பெண் பார்க்க போவான், 10 பெண்ணு 15 பெண்ணை பார்த்துவான். அது பிடிக்கல, இது பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கல, இவன்மா மன்மதன் எண்ணம். அப்படியல்ல கருத்து. இவனுக்குற்ற பெண் யார் என்று ஏற்கனவே பிரம்மன் எழுதி இருப்பார். அது வந்து முட்டுகிற வரையில் எந்த பெண்ணுடைய உருவமும் இவன் உள்ளத்திலே அழகும் உங்களை போன்ற அறிவு படைத்து பிறக்கும் அல்லவா? அப்படியும் பிறக்கலாம், வேற மாதிரியும் பிறக்கலாம். எப்படின்னா, என்னை போன்ற அழகும் உன்னை போன்ற அறிவும் பிறத்தால் என்ன செய்வது? அந்த விதி யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே பூவுலகத்திற்கு அனுப்புவதற்கு முன்பே எழுதி அனுப்பியிருப்பான். இவன் என்னமோ நாம தான் செலக்ட் பண்ணோம். நடக்குமா? காம்சிதி துச்சயதி பிரபுரயதிவா காம்சிதி அத்யுன்னதின்னு விதி எந்த நேரத்தில் எதை எப்படி செய்யணும் அதுக்கு தெரியும். அதனால்தான் மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் என்று ஒரு பழமொழி. சம் மேரேஜஸ் ஆர் இன் ஹெல். அது வேற. பெரியவர்களாக பார்த்து நிச்சயம் செய்தாலும், இவனாக போய் பார்த்து நிச்சயம் செய்து கொண்டாலும், ஏற்கனவே அந்த முடிச்சு இருந்தால்தான் அந்த திருமணம் நடக்கும். ஏதோ நம்ம முயற்சியில, சார் நான் பார்த்தேன் சார், திஸ் இஸ் மை செலக்ஷன், ஏற்கனவே ஆண்டவன் செலக்ட் பண்ணி அமைச்சிருக்கான், ஒரு ஊரா தேடி அங்கே வந்து நீ நின்றாய், அவ்வளவுதான். கைகேயினுடைய முகத்தை பார்த்த உடனே இவன் அறியாமல் இவனுக்கு ஒரு மனதிலே ஒரு அமைதி, சாந்தி பிறக்கிறது. இத்தனை வயசுக்கு அப்புறமும் 2 கல்யாணம் ஆன பிற்பாடும் ஒரு சபலம். அது அந்த காலத்திலிருந்து இருக்கு. சில பேர் அப்படித்தான், பஸ்ல ட்ரெயின்ல ஏறுவான், கழட்டு போயா 75 வயசு 80 வயசு இருக்கும். இளம் பெண்கள் வரும், பெரியவர் உட்கார்ந்து இருக்காரு, எப்படி போய் பக்கத்துல உட்காருதுன்னு, பரவாயில்லம்மா நீ என் பேத்தி மாதிரி உட்காரு, பேத்தி மாதிரி தான். அப்புறம் ஒரு மாதிரி பாப்பான்,
அது மாதிரி யாரை விட்டது கர்மா, யாரை விட்டது ஆசை? தசரதன் மனத்துல புரியாத ஒரு ஆசை பிறக்கிறது அந்த பெண்ணின் மீது. பெண்ணே, நீ யார்? தங்களை பார்த்தால் மன்னரை போல் தெரிகிறது. தாங்கள் யார்? நான் யார் என்பது பிறகு இருக்கட்டும். நீ யார்? கேக்கைய மன்னனின் ஒரே மகள் கைகேயி. கைகேயி நீதானோ? நீ ரொம்ப அழகாக இருக்கிறார். நாணி கோணினார். பெண்களுக்குள்ளேயே உள்ள ஒரு சின்ன டிராபேக், கருப்பா இருக்கட்டும் ஷேப்பா இருக்கட்டும், யூ ஆர் பியூட்டிஃபுல்னா போறோம். இந்த பய கேட்டதை கொடுத்துட்டு ஏமாந்து போகும். ஏமாத்துறதுக்கே சில போய் அடிக்கடி யூ லுக் சோ பியூட்டி. சம்பளத்தை வாங்கிட்டு போடுவான். 1ஆம் தேதி கொடுப்பான், 2ஆம் தேதி மொத்தமா வாங்கிட்டு. உண்மையாக சொல்லுவது வேறு, ஏமாற்ற சொல்லுவது வேறு. இவன் உண்மையாக சொல்லுகிறான், பெண்ணே நீ மிகவும் அழகாக இருக்கிறாய், ஏதோ பெரியவர் ஆசீர்வதிக்கிறீர் அப்படிங்கிற அவோ. பெரியவர் சொன்னவனே என் உடம்பெல்லாம் என்னமோ செய்யாது. எங்க ஊர்ல கிருஷ்ணசாமி ஒரு வக்கீல் இருந்தார். ரொம்ப காலத்துக்கு முன்ன அவருக்கு 80 வயசு இருக்கும். வீசியும் வேலை செய்ய முடியாது. வக்கீல் ரிட்டையர் ஆயிட்டு பிள்ளைகள்லாம் வேலை செய்யலாம். பேரன் பேசி கொள்ளு பேச்சுல ஒரு நாளைக்கு நான் பக்கத்து விடுவேன். பந்து விளையாடி இருந்தேன். கிரிக்கெட் பால் அடிச்ச உடனே அங்க போயிடுச்சு. எடுக்கலான்னு போனேன். மாமா எங்க ஆத்து பந்து இங்க வந்து விட்டால் ஒரு அறை. என்ன எவ்வளவு திமிருந்தா நீ என்ன மாமான்னு கூப்பிடுத? மாமான்னு கூப்பிட்டதுக்கே ஒரு கோவம் வருது. தாத்தான்னு கூப்பிட்டா எங்க எது என்ன? சில பேருக்கு வயசானாலும் தனக்கு வயசாச்சுன்னு சொல்லிக்கிறதுல விருப்பம் கிடையாது. பெண்களும் அப்படித்தான், ஆண்களும். ஆண்கள் லேசில ஒத்துக்க மாட்டோம். தாடி நிறைச்சாலும் அதுக்கு மேல டைகிய போட்டு தடவி விட்டு ஐயோ கொண்டு சுடுகாட்டுல வைக்க போறோம். அதுக்கு இவ்வளவு ஏற்பாடு. பெண்கள் பிறந்த தேதி சொல்லுவார்கள், மாதம் சொல்லுவார்கள், வருஷம் சொல்லும் போது உண்மை இருக்காது. அப்படித்தான் ஒரு கனடாவுக்கு போயிருந்தேன். அங்க வின்சர்னு ஒரு ஊர். அங்க பிலிஸ் பிராட்மேன் ஒரு அம்மா, மிஸ் பிலிஸ் பிராட்மேன் என் சிஷ்ய பொண்ணு தான். தைரியமா ஏன் சொல்றேன்னா கனடா வந்து வரவா போறாவோ, நான் பொய்யா சொல்ல போறேன். எந்த ஊருக்கு போனாலும் உங்க பிறந்த தேதியை கொடுங்க, மறக்காமல் உங்களுக்கு பிரசாதம் அனுப்புறேன்னு சொல்லுவேன். மிஸ் பிலிஸ், why don't you give your name and address and your date of birth? Of course, Guruji. உடனே 26th April னு கொடுத்தேன். வருஷம் போடல. Phyllis, yes Guruji, you have given the date and the month. What about the year? I'm sorry Guruji, that's secret. அப்புறம் தெரிஞ்சுன்னே அவளுக்கு 62 வயசு. அவளை பார்த்தா தெரியாது, பிரம்மச்சாரணி. லேசில ஒத்துக்க மாட்டார்கள். அந்த பெண்ணை பார்த்து நீ ரொம்ப அழகாக இருக்கிறாய், அதுக்கு திருப்பி பெரியவருடைய ஆசீர்வாதம். என்னமோ பண்றது. தாடி எல்லாம் தொட்டு பார்க்கிறான். ஓ, பெரியவர் என்று எதை வைத்து நீ கூறுகிறாய்? சந்தேகம் இவனுக்கு. தங்களை பார்த்தால் பெரியவரை போல் இருக்கிறது. ஆம், நான் மாமன்னன் அல்லவா, ஆகையினால் பெரியவன் தான். மாமன்னன் அல்லவான்னு சொன்ன உடனே வெட்கம் வந்து விட்டது அவனுக்கு. தசரத சக்கரவர்த்தியா, ஐயோ மாமன்னர் இடத்திலே இப்படி மரியாதை இல்லாமல் நின்று கொண்டு பேசிய ஒரே ஓட்டம் ஓடி போய், பெண்ணே கைகேயி நில் நில். ஓடுறான் கைகேயிக்கு பின்னால. இப்பவே ஓடுறான். கைகேயிக்கு பின்னால கல்யாணம் ஆறதுக்கு முன்னாலேயே ஓடுறான். மூச்சு முட்ட அந்த பெண் நின்றாள். கைகேயி, ஏன் என்னை கண்டு ஓடுகிறாய்? மாமன்னவரே, என்னை மன்னியுங்கள். நான் இப்படி உங்களிடத்திலே கேள்வி கேட்டதோ, நீங்கள் பதில் சொன்னதோ என் தந்தைக்கு தெரிந்தால் என்ன நடக்குமோ பயமாக இருக்காது. தயவு செய்து என்னை கண்டதாகவே நீங்கள் என் தந்தை இடத்தில் கூற வேண்டாம். முறுக்கு பிளாக்மெயிலுக்கு கிடைச்சிருக்க எல்லாம் ஒயிட் மெயில் மேல முறுக்கிற. கைகேயி இப்படி உட்க. மன்னவரே, தங்களுக்கு முன்னால் உட்கார். உடலுக்குத்தானே வயசு, உள்ளத்திற்கு ஏது வயசு? வேதாந்தம். நாணி கோணி ஒருபுறம் அமர்ந்தாள். மாமன்னவரே, தங்கள் முகலும் கவலையாக இருக்க காரணம்? பெண்ணே, கானகத்திற்கு வேட்டையாடச் சென்றேன். வேட்டையாடுகின்ற போது அறிந்தோ அறியாமலோ சப்த வேண்டிய அஸ்திரத்தை எய்து முனிகுமாரன் ஒருவன் அதனால் உயிர் மாண்டான். அதனால் கோபமுண்ட அவருடைய தந்தை முனிவர் எனக்கு சாபம் கொடுத்து விட்டார். அந்த வேதனையில் தான் நகரத்துக்கு செல்லாமல் உன் தந்தையை பார்த்துவிட்டு ஆறுதலாக இருந்து போகலாம் என்று வந்திருக்கிறேன். மகாராஜா, அப்படி அந்த முனிவர் என்ன சாபமிட்டார்? எப்படி நான் புத்திர சோகத்தினாலே உயிர் நீக்கிறேனோ
அதுபோல் நீயும் புத்திர சோகத்தால் உயிர் துடித்து சாவாயாக என்று சபம் கொடுத்தார். சிரித்தாள் கைகேயி. பெண்ணே, கொடுமையான சாபம், ஏன் சிரிக்கிறாய்? மகாராஜா, நீங்கள் அப்பாவாக போகிறீர்கள், அதை எண்ணித்தான் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறேன். என்ன? ஆம், எப்பொழுது முனிவர் உங்களை புத்திர சோகத்தால் தான் சாக வேண்டும் என்று கூறினாரோ, இதுவரையில் உங்களுக்கு பிள்ளைகளே பிறக்கவில்லை என்று என் தந்தையார் சொல்லி கேட்டிருக்கிறேன். முனிவர் சாபம் பலிக்குமானால் நிச்சயம் உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும். குழந்தைகள் பிறக்க வேண்டும் என்ற கவலை உங்களுக்கு வெகு நாளாக இருப்பதாகவும், அதற்காக நீங்கள் எத்தனையோ பூஜைகள், யாகங்கள், எந்திரங்கள், மந்திரங்கள் செய்வதாகவும் என் தந்தை கூறியிருக்கிறார். இனி ஒரு கஷ்டமும் இல்லாமல் முனிவருடைய சாபத்தினாலேயே உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்க போகிறது. சந்தோஷப்பட வேண்டிய செயல்தானே. அவருடைய மேதாவித்தனம், அவருடைய புத்திசாலித்தனத்தை ரசிச்சார். எனக்கு 2 இருக்கு அங்க, இது மாதிரி ஒரு புத்திசாலி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? கேகய மன்னனை பாராமலேயே திரும்பி வந்து விட்டார். ஆறுதல் கிடைத்து விட்டது. ஆனால் வழி பூராவும் வழிநடுக கைகேயியே நினைத்துக் கொண்டு வருகிறான் தசரதன். அரண்மனைக்குள்ளே நுழைவார். எதிர்நோக்கி நிற்கிறார் வசிஷ்டர். திருவடிகளிலே விழுந்து எழுந்தான். தசரதா, உன் முகத்தில் கவலையும் தெரிகிறது, அக்கவலையினூடே ஒரு சில மகிழ்ச்சியும் தெரிகிறது. அறிந்து கொள்ளலாமோ? சுவாமி, தேவரீர் அறியாததோ? எல்லாம் அறிந்தும் அறியாதது போல் என்னிடத்தில் இப்படி கேட்கலாமா? மன்னவா, தெரியும். முனிவனுடைய சாபத்தினாலே நீ கவலை கொண்டு கேகய நாட்டுக்கு சென்றாய். மன்னனோடு ஆறுதலாக ஒரு சில நாட்கள் இருந்து வரலாம் என்று. ஆனால் வழியிலே நந்தவரத்திலேயே அவன் மகள் கைகேயியை பார்த்தாய். ஆறுதலான பதிலை கூறினாள். அதற்கு மேல் மன்னனை சந்திக்க உனக்கு விருப்பமில்லை. கைகேயியே எண்ணிக்கொண்டு நீ இங்கு வந்திருக்கிறாய், அப்படித்தானே? ஆம் சுவாமி. சரி சரி, ஆக வேண்டிய காரியங்களை கவனித்து விடு. அரண்மனைக்குள்ளே சென்றான் மன்னன். மீண்டும் ஒரு 12 ஆண்டுகள் முடிவுகிறது. நகரத்து மக்கள் அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள். என்ன, நகரத்து மக்களுக்கும் ஏற்கனவே நடந்த விஷயங்கள் தெரியுமே. காவலன் ஓடி வருகிறார். மன்னரே, பரசுராமர் வருகிறார். என்ன, பரசுராமரா? கைகால்கள் நடுங்க ஓடுகிறார் மன்னன். வசிஷ்டர் வேற எங்க போவான்? வசிஷ்டர் பார்த்தார். இனியும் தாமதியாரே, ஏறு ரதத்திலே. 10 திக்குகளையும் ரதம் ஓட்டுகின்ற உனக்கு திறமை உண்டு. உடனே நேர கேகய நாட்டை நோக்கி ஓட்டு. கேகய நாட்டை நோக்கி ஓட்டுகிறான். பின்னாலேயே ஆகாச வழியாக பறந்து வந்து கொண்டிருக்கிறாராம் பரசுராமன். அடே தசரதா, என்னை விட்டு விட்டு நீ கேகய நாடல்ல, இந்த 10 திக்குகளிலே, இந்த 14 உலகங்களிலே நீ எங்கு சென்றாலும் உன்னை விடமாட்டேன் என்று துரத்தி வருகிறார். கேகய நாட்டுக்குள்ள நுழைந்தார். வாசலிலே நிற்கிறாள் கைகேயி, குழந்தை மகள். மன்னவன், கேகய மன்னன் பக்கத்தில் இருக்கிறார். ஓடி வந்து இறங்கினார். கேகய மன்னா, தசரத மன்னனுக்கு ஆபத்து. ஆபத்திலிருந்து அவனை உடனே விடுவிக்க வேண்டும். அதற்கு உன்னுடைய துணை தேவை என்றார் வசிஷ்டர். கேகய மன்னனுக்கு ஒண்ணுமில்லை. ராஜாதி ராஜன், மகாராஜன், பேரரசர் வந்திருக்கிறார். சித்திரசன் நான். என்னால் அவருக்கு எந்த உதவியும் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறேன். சொல்லுங்கள் வசிஷ்டரே. நீர் மட்டும் சம்மதித்தால் போராது, உன் மகள் கைகேயும் சம்மதிக்க வேண்டும். பெண்ணே, தசரதனுக்கு உயிர் போகின்ற நேரம் நீதான் உதவி செய்ய வேண்டும். நீ சம்மதிக்கவில்லை என்றால் தசரதன் உயிர் போய்விடும். அப்பவே போடுறார். நீ சம்மதிக்கவில்லை என்றால் தசரதன் உயிர் போய்விடும். இப்பொழுது சம்மதித்தால் அவரை காப்பாற்றலாம். மாமுனிவரே, எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. பரசுராமர் ஓடி வருகிறார். திருமணம் செய்து கொண்டிருக்கிற நிலையிலே தசரதனை அவரால் கொல்ல முடியாது. அப்படி அவருடைய தாய்க்கு சபதம் கொடுத்திருக்கிறார், ஆணையிட்டிருக்கிறார், சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார். வேறு வழி இல்லை. பெண்ணே, ஏற்கனவே மாமன்னரை நீ பார்த்திருக்கிறாய். மன்னவன் உன்னையும் பார்த்திருக்கிறார். நினைப்பிருக்கிறதா? கிடைத்த சாபத்தை பற்றியும் உனக்கு தெரியும். இந்த நேரத்தில் யோசிப்பதற்கு நேரமில்லை. பேரரசனுக்கே மனைவியாக வாய்க்கும் வாய்ப்பு உன்னை வந்திருக்கிறது. பெண்ணே, மறுத்து விடாதே. கேகய மன்னன் பெண்ணை அணைத்துக் கொண்டான். பெண்ணே, மாமன்னனுக்கே உதவி செய்யும் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. என்ன சொல்லுகிறாய்? தலையை குனிந்தாள். பெரியவர்கள் நிச்சயத்த பிறகு நான் பதில் சொல்லுவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டான். இன்னொரு பெண்ணா இருந்தா, old man, I don't like him. பெரியவர்கள் சொல்வார்த்தையை கேட்டதால் தான் இவன் வயிற்றிலே உலகமே போற்றும் பரதன் பிறந்தான். அதான் பெரியவர்களுடைய லட்சணம்.
அவர்கள் வார்த்தையை கேட்டா இந்த குடும்பம் என்னைக்குமே வீண் போகாது. சுவாமி, திருமண மேடையாவது நாடையாவது நில்லுடா. கமண்டலத்தில் உள்ள தண்ணீரை எடுத்து கேக்கைய மன்னன் கையிலே விட்டு பெண்ணை வைத்து கன்னிகாதானம் செய்யும் என்றார். மந்திரத்தை சொன்னார். கன்னிகாதானம் இடுப்புல ரெடியா வச்சுட்டு இருக்கார் வசிஷ்டர். தாலி, எத்தனை தாலி உள்ள இருக்கும், தாலி எடுத்து கையில விட்டார். கற்றா மாங்கல் எந்தன் துனானே நம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராவி சுபகே துவம் ஜீவசரதாம் சதம். ஆகாயத்திலிருந்து இறங்கினான் பரசுராமன். வசிஷ்டரே, கேகய நாட்டிற்கு அதிவிரைவாக நீர் ஏன் ஓடி வந்தீர் என்பதை இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். நீர் எப்படி ஒரு மகரிஷியோ அப்படி நானும் ஒரு மகரிஷி என்பதை நீர் மறந்து விட்டீர். இந்த உலகத்திலே உள்ள அனைத்து பெண்களையும் இவனுக்கு மனம் முடித்து வையும். ஒரு நாள் பெண்களே திருமணத்திற்கு இல்லாமல் காலியாகின்ற நேரம் வரும், அப்பொழுதும் விடமாட்டேன் இந்த தசரதனை. சிரித்தார். ஏனையா சிரிக்கிறீர் என்றார் பரசுராமர். இனியும் நீர் அயோத்தி வருவதற்கு உம் தலையில் எழுதவில்லை என்றார் வசிஷ்டர். இனிமேலும் தசரதனுக்கு உம்மால் ஆபத்தில்லை, பார்த்து விடுகிறேன், நானும் பார்க்கத்தானே போகிறேன். பரசுராமர் வந்த வழி சென்றார். ஓடினான் தசரதன். சுவாமி, ஏற்கனவே 2 கல்யாணம், இந்த பெண்ணையும் அழைத்துக் கொண்டு நான் அங்கு போனால் அவர்கள் என்ன நினைப்பார்கள்? ஒன்றும் நினைக்க மாட்டார்கள். புறப்படுவதற்கு முன்னே நீ கைகேயியை நந்தவனத்திலே பார்த்து கொண்டிருந்த பொழுதே கௌசல்யையும் சுமித்திரையும் அழைத்து இன்னும் 2-3 தினங்களிலே பரசுராமர் வச்சு கெடு முடிய போகிறது, உங்கள் தாலிக்கு ஆபத்து வந்திருக்கிறது என்று சொன்னேன். காலிலே விழுந்து எப்படியாவது என் சுவாமியை காப்பாற்றுங்கள் என்றார். இன்னும் ஒரு திருமணம் செய்து வைத்தாலொழிய அவனை பரசுராமர் இடத்திலிருந்து காப்பாற்ற முடியாது என்றேன். சம்மதம் கொடுத்து விட்டார்கள். கவலைப்படாதே சுவாமி, இந்த பெண்ணை அவர்களை விட மிக 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 இளையவளாக இருக்கிறாள். அவர்கள் கவலைப்படாத. உள்ளே நுழைந்தால் அயோத்தி முழுக்க வாழை மரங்கள் கட்டி தோரணங்கள் கட்டி மேளகாலத்தோடு சுமித்திரையும் கௌசல்யையும் புது மன தம்பதிகளை வரவேற்றார்களாம். தங்கள் புருஷன் தீர்க்காயுசாக இருக்க வேண்டும், அவன் நீண்ட ஆயுளாக இருக்க வேண்டும், இதற்காக எத்தனை மனங்கள் அவன் செய்து கொள்ள வேண்டுமான செய்து கொள்ளட்டும் என்று நங்கைமார்கள் உண்ட காலம் அது ராமனுடைய காலம். கௌசல்யை இவன் ஏற்கனவே பார்த்து திருமணம் செய்து கொள்ளவில்லை. சுமித்திரையை ஏற்கனவே பார்த்து இவன் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஆனால் கைகேயியை பார்த்தான். அவள் மேதாவித்தனத்திலே, அவள் புத்திசாலித்தனத்திலே மயங்கினான். திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பமில்லை. இது போன்ற மேதாவிலாசம் உள்ள ஒரு பெண் எனக்கு மனையாட்டியாக அமைந்திருக்க கூடாதா என்று எண்ணினான். எண்ணிய எண்ணத்திற்கு ஏற்ப கைகேயியே இவன் மனைவியாக வந்தவுடனே ஆசை. எந்த நேரமும் இவன் கைகேயின் அரண்மனையில் தான் காலத்தை கழிப்பான். அவளுக்கும் பிள்ளைகள் பிறக்கவில்லை. அஸ்வமேத யாகம் செய்தாலாவது பிள்ளை பிறக்குமோ என்று எண்ணி வசிஷ்டரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கேட்டான். வசிஷ்டர் கூறினார், அஸ்வமேத யாகம் என்பது இந்திர பதவியை பிடிப்பதற்கடா தசரதா. அந்த இந்திரனே உன்னுடைய உதவி கேட்கிறான் என்றால் என்ன சுவாமி கூறுகிறீர்கள்? இந்திரன் என் உதவியை நாடுகிறான்? ஆம், உன் உதவியை அவன் நாடுகிறான். அப்படி இருக்கும் பொழுது இந்திர பதவி உனக்கு பெரியதா? சுவாமி கூறுவது புரியவில்லையே. இந்திர பதவியை அடைவதற்காகத்தான் அஸ்வமேத யாகம் செய்வார்கள். அவனே நாளை உன்னை தேடி ஓடி வரப்போகிறான் உன் உதவியை நாடி. ஆகையால் புத்திரன் வேண்டும் என்றால் புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய வேண்டும். முதலிலே இந்திரன் வருவான், அதை முடித்துக்கொள், பிறகு பார்க்கலாம். ஓடோடியும் தேவலோகத்திலிருந்து ஐராவதத்தின் மீது ஏறி இந்திரன் ஓடி வந்தான். தசரதனை கட்டிக்கொண்டு அழுதான். புரியவே இல்லை தசரதனுக்கு. தேவேந்திரா ஆசனம் கொடுத்து மரியாதை கொடுத்தார். தேவலோகத்து மாமன்னன் நீ, பூலோகத்து மாமன்னனை தேடி வந்த காரணம்? தசரத சக்கரவர்த்தியே, சம்பராசூரன் என ஒரு பெரும் அரக்கன் அநேக வரங்களை பெற்றிருக்கிறான். அவனுடைய ஹிம்சை தாங்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேவலோகத்திலே அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அவனை வெல்வதற்கு வழியே இல்லை. பிரம்மாவை கேட்டோம், விஷ்ணுவை கேட்டோம், சிவனை கேட்டோம். மூவரும் கூறினார்கள், அவன் தலையிலே அவன் உன்னால் தான் அழிக்கப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது என்று. ஆகையால் தான் உன் உதவியை நாடி வந்தோம். உடனே போருக்கு கிளம்புகிறானா சம்பராசூரனை நோக்கி தசரதன். புறப்படும் பொழுது வாசற்படியே ஒரு பெண் போர் உடை உடுத்திக் கொண்டு நிற்கிறார். வசிஷ்டரே, நம்முடைய படையிலே பெண்களே கிடையாது,
அப்படி இருக்கும்பொழுது அதோ வாசற்படியிலே பெண் ஒருவள் போருடை உடுத்திக் கொண்டிருக்கிறாளே, யார் அந்த பெண்? நீயே சற்று அருகே சென்று பார். முகத்தை பார்த்தான், கைகேயி நிற்கிறாள். கைகேயி, போருக்காக நிற்கிறாயே? சுவாமி, நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் பின்தொடர்ந்து வருவேன். அன்றே பரசுராமரிடத்திலே இருந்து உங்கள் உயிரை காக்க வேண்டும் என்று வசிஷ்டர் கேட்டதால் தான் நான் உங்களை மனம் செய்ய விரும்பினேன். உங்களை மணவாளனாக பெறும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. சம்பராசூர யுத்தத்திலே உங்களுக்கு ஏதும் ஏற்படக்கூடாது. நான் என் தந்தைக்கு ஒரே மகளாக இருக்கின்ற காரணத்தினால் போர் செய்யும் திறமைகளையும் அவர் எனக்கு நன்றாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார். உங்கள் உடன் இருந்து நானும் போர் செய்வேன், உதவிக்காக வருவேன், மறுக்காதீர்கள். இவள் புத்திசாலித்தனத்திலே மயங்கி கைலாக கொடுத்து ரதத்திலே ஏற்றிக் கொண்டார். சம்பராசூரனோடு பொருத்த யுத்தம் நடக்கிறது. என்ன செய்தார் இந்த அசுரன்? தன்னுடைய கதையினாலே ஓங்கி ஒரு அடி அடிப்பான். ரதத்தினுடைய ஒரு சக்கரத்தினுடைய கடையாணி கழிந்து விட்டது. கடையாணி கழிந்து விட்டால் சக்கரம் கழிந்து விடும். சக்கரம் கழிந்தால் தேர் கீழே விழும். தேர் கீழே விழுந்தால் தசரதன் கீழே விழுந்து விடுவான். அடித்து விடலாம் என்ற எண்ணம். அந்த நேரத்திலே கைகேயி என்ன செய்தால், அந்த கடையாணிக்கு பதிலாக அந்த சக்கரத்தின் ஓட்டையிலே தன் ஆள்காட்டி விரலை விட்டுக் கொண்டாள். போரிலே மன்னன் வென்றான். ரதம் நின்றது. கைகேயி, இறங்கு. சுவாமி, இறங்க முடியாத நிலையிலே இருக்கிறேன். காரணம், ஏற்கனவே உன் மீது நான் இறங்கியதால் இப்போது இறங்க முடியாமல் இருக்கிறேன். ரத்தம் சொட்டுகிறது. ஒரு மாதிரியாக கஷ்டப்பட்டு எடுத்தான். போன விரல் போனதே. 5 விரல்களிலே ஒரு விரல் போய்விட்டது, ஆள்காட்டி விரல். கைகேயி, இது என்ன? சம்பராசூரன் கதையிலே அடித்த பொழுது கடையாணி உடைந்து கழிந்து விட்டது. வேகமாக போர் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ரதத்தை வேகமாக நான் தான் ஓட்டிக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே சக்கரம் கழிந்து விடப் போகிறேன் என்று கடையாணிக்கு பதிலாக என் ஆள்காட்டை விரலை, வலது ஆள்காட்டி விரலை விட்டுக் கொண்டு இடது கையினாலே நகத்தை பிடித்துக் கொண்டு ஓட்டிக் கொண்டிருந்தேன். சுவாமி, நடந்தது இதுதான். பெண்ணே, என்னே உன்னுடைய பதிபக்தி, என்னே உன்னுடைய அன்பு, என்னே உன்னுடைய கருணை. அன்று துர்வாசனத்திலிருந்து காப்பாற்றினாய், இன்று தேரிலிருந்து கீழே விழாமல் காப்பாற்றினாய். பெண்ணே, கேள், வரம் கேள். நீ என்ன வரம் கேட்டாலும் தருகிறேன். கேள், கேளடி, ஒரு வரம் கேள். அந்த ஒரு வரம் என்ன வேண்டுமா? இந்திர பதவியே வேண்டுமா? 14 உலகங்களையும் ஜெயித்து தர வேண்டுமா? கேள். கணவனை இறுக அணைத்துக் கொண்டாள். சுவாமி, எனக்கு நீங்கள் தான் தேவை. அதை காட்டிலும் வரம் ஒன்று உண்டோ? சந்தோஷப்பட்டான். ஒரு வரம் கேளென்றேன், என்னையே கேட்டால் இப்பொழுது 2 வரம் தருகிறேன். கேள். என்னையே கேட்ட உனக்கு இன்னுமா வரம், 2 வரங்கள் தருகிறேன். கேள். அந்த நேரத்திலே பின்னால் நடக்கப் போவதா கைகேயிக்கு தெரிய போகிறது. சுவாமி, வரம் கேட்கின்ற நேரமா? இல்லை. இந்த சூரிய குலத்தின் மீது ஆணை, ரகு வம்சத்தின் மீது ஆணை. எங்கள் வம்சத்தில் தானடி ஹரிச்சந்திரன் பிறந்தார். என்னுடைய கொள்ளு தாத்தாவுக்கு தாத்தா அந்த ஹரிச்சந்திரன். கேவலம் பொய் சொல்ல மாட்டேன் என்று நாட்டை இழந்து, நகரத்தை இழந்து, மகனை இழந்து, மனைவியை இழந்து, அனைத்தும் இழந்தாலும் உண்மையை அவன் இழக்கவில்லை. அந்த பரம்பரையை சார்ந்தவன் தான். பொய் பேச மாட்டேன். அந்த ஹரிச்சந்திரன் மீது ஆணையாக, ரகுவம்சத்தின் மீது ஆணையாக, அனைத்து தேவதைகள் முனியாக கேள். 2 வரங்கள் கேள், தருகிறேன். சுவாமி, வரங்கள் தருகிறேன் என்று சொன்னால் போதாதா? இதற்கு இத்தனை தேவதைகள் மீது ஆணையிட வேண்டாமா? முதலிலே அரண்மனைக்கு செல்லி காய்ப்பாருவோம். வரம் எப்பொழுதாவது தேவைப்பட்ட போது கேட்டுக்கொள்கிறேன். அதற்கென்ன இப்பொழுது அவசரம்? வாருங்கள் என்று வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டார். வந்தால் வரும்பொழுதே பேசிக் கொண்டு வருகிறார். கைகேயி, 3 மனைவிமார்களை நான் பெற்றும் குழந்தைகளே இல்லையடி, என்ன செய்வது என்று ஏங்கி இருந்தேன். அஸ்வமேத யாகம் செய்யலாமோ என்று துணிந்தேன். வசிஷ்ட மாமுனிவர் அஸ்வமேத யாகம் செய்து பிரயோஜனம் இல்லை, அதற்கு புத்திர காமேஷ்டி யாகம் தான் செய்ய வேண்டும் என்று சொன்னார். எப்படி செய்வதென்று தெரியவில்லையே. கைகேயி சொல்லுகிறாள், சுவாமி, புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய வேண்டும் என்றால் ரிஷ்யசிருங்கம் என்னும் மாமுனிவர் இருக்கிறார். அவருக்குத்தான் இந்த புத்திர காமேஷ்டி யாகத்தினுடைய தத்துவங்கள் எல்லாம் நன்றாக தெரியும். அவர் எங்கு இருப்பார் என்று காண்பது அரிது. பெரும் துறவி, எந்த நேரத்திலும் எங்கும் சுற்றிக் கொண்டிருப்பார். அவரை எப்படியாவது கண்டுபிடித்து விட்டால் புத்திர காமேஷ்டி யாகம் அவரை தலைவராகவே வைத்து செய்துவிடலாம். அந்த மாமுனிவரின் ஆசினாலே உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கும் என்று சொல்லிக் கொண்டே வருகிறார்.
அரண்மனை வாசலிலே ஏக கூட்டம். என்ன என்று விசாரித்தான் மன்னன். ரிஷிசிருங்க மாமுனிவர் வந்திருக்கிறார். பழம் நழுவி பாலிலே விழ, அதுவும் நழுவி வாயிலே விழு, வாயிலே விழுந்து வயிற்றிலேயும் போனால் எவ்வளவு பெருமிதப்படுவானோ அப்படி சந்தோஷப்படுகிறார். முனிவர் காலிலே போய் விழுந்தான். வசிஷ்டர் கூறினார், நாளைக்கே யாகத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய் மன்னவா. ஏற்பாடுகள் நடந்தன. ரிஷிசிருங்க மாமுனிவருடைய தலைமையிலே புத்திரகாமேஷ்டி யாகம் நடைபெறுகிறது. யாகத்தின் இறுதியில் திடீரென்று அக்னிதேவன் தோன்றினான், கையிலே அமுத கலசத்தோடு. தசரதரை நோக்கி, மன்னவரே, தாங்கள் புத்திர பாக்கியம் பெறுவதற்காக அனைத்து தேவதைகளினாலே கொடுக்கப்பட்ட அமுத கலசம், இதை தங்கள் மனைவிமார்களுக்கு கொடுக்க விரைவிலேயே நீங்கள் நல்ல புத்திரர்களை பெறுவீர்கள். இந்த அமுத கலசத்தை கொடுக்கிற நேரம், அந்த நேரத்தில் வசிஷ்டர் நினைச்சாராம், நாராயணா, உன்னுடைய கபட நாடகத்தை பற்றி நான் அறிய மாட்டேன் என்று எண்ணுகிறாயா? தசரதன் வயிற்றிலே நீதான் ஐயா வந்து பிறக்க வேண்டும் என்று வசிஷ்டர் மனமாற பிரார்த்திக்க, வைகுண்டத்திலே ஆதிசேஷன் மீது படுத்துக் கொண்டிருந்த நாராயணன் எழுந்து உட்கார்ந்தார். லக்ஷ்மி, நீ ஏற்கனவே உன் அம்சத்தை அனுப்பி வேகவதியாக இருந்தாய். ராவணனுக்கு சாபமும் கொடுத்தாய். ராவணனும் கும்பகர்ணனும் ஏற்கனவே நம்மிடத்திலே துவாலபாலகராக இருந்தது நீ அறிவாய். ஒரு சமயம் இந்த ஜெய விஜயாலயன் என்று சொல்லக்கூடிய இந்த துவாரபாலகர்கள் நம்மிடத்திலே இருக்கும் பொழுது, சனகாதி முனிவர்கள் நம்மை காண வரும்பொழுது உள்ளே விட மறுத்தார்கள். பூமியிலே போய் பிறந்து விட வேண்டும் என்று சாபம் கொடுத்தார்கள். நல்லவர்களாக பிறந்து 1000 ஜென்மாக்கள் எடுத்து வருகிறீர்களா, அல்லது அரக்கர்களாக பிறந்து 3 ஜென்மாக்களில் வருகிறீர்களா என்று கேட்டேன். 1000 ஜென்மாக்கள் எடுப்பது கடினம் சுவாமி, அரக்கர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, 3 ஜென்மாக்களிலே வந்து விடுகிறேன் என்று கூறினார்கள் அந்த துவாரபாலகர்கள். லட்சுமி, உனக்கு ஞானம் இருக்கிறதோ? ஆம் சுவாமி. அவன்தான் ஏற்கனவே ஹிரண்யனாகவும் ஹிரண்யாட்சனாகவும் பிறந்து பிரகலாதனுக்காக அருள் புரிந்து இருவரையும் நான் வதம் செய்தது உனக்கு ஞாபகம் இருக்கும் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது இரண்டாவதாக 3 அவதாரங்கள் அவர்கள் எடுக்க வேண்டும். இரண்டாவதாக இப்போது ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் பிறந்திருக்கிறார்கள். என் கையால் தான் அவர்களுக்கு அழிவு. ஆகையால் நான் தசரதத்திலே போய் அவருக்கு மைந்தனாக பிறக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டியும் தெரியுமா? சுவாமி சொல்லுங்கள். நான் பிறந்து 7 ஆண்டுகள் கழித்து நீ மண்டோதரியின் வயிற்றிலே போய் பிறந்து விடு. ஏனென்றால் உன்னை ஏற்கனவே அவன் வரம் கேட்டிருக்கிறான், 1 ஆண்டு காலமாவது 12 மாதமாவது இருக்க வேண்டும் என்று ஞாபகப்படுத்துகிறேன் என்று அந்தரங்க ராமாயணத்தில் கூறிய விஷயங்களையும் ஞாபகப்படுத்தினான். அப்படியே ஆகட்டும் என்று கூற, ஆதிசேஷா எடுக்கும் பொழுதும் மத்ஸ்ய அவதாரம் எடுத்தேன், கூர்ம அவதாரம் எடுத்தேன், பராக அவதாரம் எடுத்தேன், நரசிம்ம அவதாரம் எடுத்தேன், வாமன அவதாரம் எடுத்தேன், பரசுராம அவதாரமும் எடுத்து அங்கே சென்று கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் ராமனாக செல்ல போகிறேன். தனியாக இல்ல, குடும்பத்தோடு அவதாரம் எடுப்போம். ஆதிசேஷா, நீ என் தம்பியாக பிறப்பாய். வலது கையிலே உள்ள சுதர்சனை தூக்கினார். சுதர்சனம், நீயும் எனக்கு ஒரு தம்பி. பாஞ்சஜன்ய சங்கத்தை தூக்கினார். நீயும் எனக்கு ஒரு தம்பி. லக்ஷ்மி, போய் பிறந்து விடு. பிறகு நான் உன்னை எப்படி மனம் புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ளுகிறேன். சங்க சக்கர கதா பத்மத்தோடு கூடிய சாட்சாத் நாராயணன் அந்த கலசத்தின் உள்ளே, பாயகத்தின் உள்ளே நுழைந்த. பாயகத்தை வாங்கினாரா தசரதன். அப்படியே உடனே கொண்டு போய் கொடுத்தானா? எது செய்தாலும் குருவை கேட்காமல் அவர் அருள் இல்லாமல் செய்ய மாட்டான். வசிஷ்டர் கையில கொடுத்தார். வசிஷ்டர் ஆசீர்வதித்து கொடுத்தார். கௌசல்யாரே மூத்தவள், அவளிடத்திலே பானையை கொடுத்து, நீங்கள் மூவரும் இதை பகிர்ந்து சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டார். என்னால் ஒருவனுக்கு கொடுத்து நீ மட்டும் சாப்பிடுங்கள், மற்றவர்களுக்கு ஒருவேளை அசிகை, பொறாமை, ஆத்திரம், ஜலஸ் வந்து விட்டால் என்ன செய்வது? ஆகையால் ஆளுக்கு ஒன்றாக பெற்றுக் கொள்ளட்டும், 3 பெண்களும் 3 பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளட்டுமே என்று எண்ணியவனாக கௌசல்யத்திலே கொடுத்து அரண்மனைக்கு சென்று நீங்கள் மூவருமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். கௌசல்யை பாயகத்தை குடிக்கும் முன் கைகேயை கூப்பிட்டான். கைகேயி, இந்த வீட்டுக்கு நீயும் ஒரு மருமகளாக வந்த பிறகுதான் இப்படி ஒரு நல்ல காரியங்கள் எல்லாம் ஏற்படுகின்றன. பெண்ணே, நீ முதலில் குடித்து விடு என்று கையிலே கொடுத்தார். அக்கா, என்னதான் இருந்தாலும் தாங்கள் தானே முதலில் என் சுவாமியை விஸ்வாமித்திரிடத்தில், பரசுராமரிடத்திலிருந்து காப்பாற்றினீர்கள். ஆகையால் தாங்கள் தான் மூத்தவள், எங்கள் அனைவருக்கும் மூத்தவள். சாப்பிடுங்கள். அக்கா, சாப்பிடுற பொழுது எங்களுக்கு கொஞ்சம் வைத்தால் போதும், பாதி பானையை நீங்களே சாப்பிட்டு விடுங்கள். பாதி பானை பாயகத்தை சாப்பிட்டாள். அடுத்தது சுமித்திரையினிடத்திலே கொடுத்தாள்.
சுமித்திரை கொஞ்சம் சாப்பிட்டு கைகேயினிடத்திலே கொடுத்தாள். கைகேயி சாப்பிட்டாள். சாப்பிட்ட உடனே அதுல இன்னும் கொஞ்சம் பாயசம் மிச்சம் இருந்தது. அக்காவுண்ட கொடுத்தா அது மரியாதை குறைச்சல். சுமித்திரை, இன்னும் கொஞ்சம் மிகுந்த பாயசம் இருக்குது, அதை நீ சாப்பிட்டு விட இரண்டாம் முறையாக சுமித்திரைக்கு கொடுத்தார். சித்திரை மாதம், அழகான நேரம், புனர்வசு நட்சத்திரம், நவமி திதி, கருவுற்ற கௌசல்யை ஒரு ஆண் மகவை பெற்றெடுத்தார். அடுத்து கைகேயி பெற்றாள் ஒரு குழந்தையை. அதன் பிறகு சுபத்திரை ஒரு குழந்தையை பெற்றாள். 3 குழந்தை என்று ஆரவாரிக்கின்ற நேரத்தில் சுமித்திரை இன்னும் ஒரு குழந்தையும் பெற்றெடுத்தாள். 4 குழந்தைகளையும் பொற்தட்டிலே ஏந்தி தசரதன் நேராக எடுத்துச் செல்லுகிறார் வசிஷ்டர் இடத்திலே. சுவாமி, குழந்தைகள் பிறந்து 11 நாட்கள் ஆகிவிட்டன. இந்த அற்புதமான குழந்தைகளுக்கு நீங்கள் தான் பெயர் வைக்க வேண்டும். முதல் குழந்தையை பார்க்கிறார். மூத்த குழந்தை பாதி பாயசம் பார்க்கிறார். இவர் கண்ணுக்கு சண்ட சக்கர கதாபத்மத்தோடு சாட்சாத் நாராயணன் தரிசனம் கொடுத்தானா. குழந்தைய லேசா பார்த்தார். சுவாமி இப்படி கண் அடிச்சானா லேசா. என்ன பகவான் லோகத்துக்கு சொல்லிவிடாதே, மனுஷன் உலகத்துல எப்படி இருக்க வேணுமோ அப்படி இருந்து காட்ட எடுத்த அவதாரம், நான் தெய்வம் என்று யாரிடத்திலையும் சொல்லிவிடாதே என்று ஒரு கண்ணடிச்சா. இந்த பழக்கம் அடுத்த ஜென்மாவில எல்லாரையும் பார்த்து கண்மாடிக்க போறாங்க. கிருஷ்ணனா பிறந்த உடனே அத்தனை பேரையும் பார்த்து கண்ணடிக்க போறான். வசிஷ்டரை பார்த்து ஒரு தடவை கண்ணடிச்சானா. வசிஷ்டர் யோஜனை பண்றார், சிவன் வேறு விஷ்ணு வேறுவா? தெய்வம் ஒன்றுதானே, சிவன் தான் விஷ்ணு, விஷ்ணு தான் சைவம். சக்தியும் சிவமாக இணைந்திருக்கிற அந்த பிரம்மம் அவதாரம் செய்திருக்கிறது. ஆகையால் நல்லதொரு பெயரை வைக்க வேண்டும் என்று யோசித்தார். பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய, அஷ்டாட்சர மந்திரம் ஓம் நமோ நாராயணாய, இந்த 2 மந்திரங்களையும் முழுமையாக ஜபித்து சித்தி அடைந்தவர் வசிஷ்டர். வந்து பிறந்திருக்கிறார் நாரணன். நாரணன் வேறு சிவன் வேறு அல்ல, 2 பேரும் ஒன்றே. இதை உலகத்தோர் அறியட்டும் என்று 2 பேரையும் சிவனையும் விஷ்ணுவையும் சேர்த்து இவனுக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று யோசித்தார். ஓம் நமோ நாராயணாயில இந்த அத்தனை 8 எழுத்துக்களே முக்கியமான எழுத்து எது என்று பார்த்தார், ரா. ஓம் நமோ நாராயணாயாவில ராவை எடுத்து விட்டால் ஓம் நமோ நா அயனாய. ஓம் நம சிவாயில முக்கியமானது எதுன்னு பார்த்தார், மா. மாவை எடுத்து விட்டா ஓம் நசிவாய. 2க்கும் அர்த்தம் வேற. ஆக நமசிவாயத்துக்கு முக்கியமான எழுத்து மா, நாராயணனுடைய அஷ்டாட்சர மந்திரத்துக்கு முக்கிய எழுத்து ரா. ரா மா, ரா மா. குழந்தைக்கு ராமன் என்று பெயர் வைக்கிறேன் என்று. இந்த அகில பரதகண்டம், பரதகண்டம் பேர் இந்த பூவுலகத்துக்கு அந்த காலத்துல. இந்த பரதகண்டமே போற்றுகின்ற அளவுக்கு தியாகியாக இருக்க போகிறான் அடுத்தவன், பரதன் என்று பெயர் வைப்போம். உடன் பிறந்த சோதரன் என்ன நடந்தாலும் எங்கு சென்றாலும் அவனுக்கு தொண்டுவது செய்வதுதான் நம்முடைய லட்சியம் என்று நினைப்பவன் இந்த குழந்தை. வருங்காலத்தை உணர்ந்தவர் அவன். லட்சியமாக இருக்கின்ற அவனுக்கு லக்ஷ்மணன் பெயர் வைத்தார். இப்பேற்பட்ட 3 அண்ணன்மார்களை பெற்ற கடைசி குழந்தைக்கு உலகத்திலே சத்ருக்களே இருக்க முடியாது, சத்ருக்னன் என்று பெயர் வைத்தார். ஸ்ரீராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன். ராமன் மூத்தவன், அடுத்தவன் பரதன், அதுக்கு அடுத்தவன் லக்ஷ்மணன், அடுத்தவன் சத்ருக்னன். இப்படி 4 குழந்தைகள் பிறக்க 4 குழந்தைகளுக்கும் பெயரிட இந்த 4 குழந்தைகள் காரணமாக தோன்றியதுதான் ராமகாவியம், ராமாயணம் என்று கூறி, அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திரு அவதாரத்தை கேட்டதனால் என்ன பலன் என்று கம்பர் கூறுகிறார், வால்மீகி கூறுகிறார். ராமருடைய அவதாரத்தை, ராமலட்சுமண பரத சத்ருக்ன இந்த சத்புத்திரர்களுடைய அவதார மகிமையை கேட்டவர்களுக்கு அன்று வரையில் செய்த பாவம் உடனே ஓடிவிடும். அது மட்டுமல்ல, ராமா என்று ஒரு முறை சொன்னால் போதும் அனைத்து பாபங்களும் ஓடிவிடும். ரௌரவாதி நரகங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பாவம் செய்திருந்தாலும் போய்விடும். அதனால் தான் இன்றும் சிவபெருமான் பார்வதியின் காதிலே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. அப்பேற்பட்ட அந்த ராமநாமத்தினுடைய பெருமையை என்னென்று சொல்லுவது? ஜெயது ஜெயது மந்திரம். ராமான்னு சொன்னா ஜெயம் உண்டாகுமா? வேதங்கள் சொல்லுகின்றன. ஜெயது ஜெயது மந்திரம்
ஜன்ம சாபல்ய மந்திரம். பிறவி எடுத்தவன் இந்த தாரக மந்திரத்தை சொல்லலைன்னா அவன் பிறப்பு வீண். ஜெயது ஜெயது மந்திரம், ஜன்ம சாபல்ய மந்திரம், ஜனன மரண பேத கிளேச விச்சேத மந்திரம். மீண்டும் பிறப்பெடுக்கிறது, பிறந்து பிறந்து இறக்கிறது. இவைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே வழி சிவமந்திரமும் நாராயண மந்திரமும் இரண்டும் இணைந்த இந்த ராம மந்திரத்தை கூறுவதுதான். ஜெயது ஜெயது மந்திரம், ஜன்மசாபல்ய மந்திரம், ஜனன மரண பேத கிளேச விச்சேத மந்திரம். சகல நிஜ மந்திரம், சர்வசாஸ்திரீக மந்திரம், எல்லா சாஸ்திரங்களுக்கும் மூலமான மந்திரம். ரகுபதி நிஜ மந்திரம், ரகுகுலத்திற்கே பதியாக வந்த சுவாமியினுடைய மந்திரம். ராம ராமேதி மந்திரம், ராம ராமேதி மந்திரம், ராம 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 ராம், ராம 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 ராம். சாட்சாத் எம்பெருமான் சக்கரவர்த்தி பிறந்த திருநாள் என்று சகல பாபங்களையும் போக்கக்கூடிய மந்திரம் இது. சகல சந்தேகங்களையும் போக்கக்கூடிய மந்திரம் இது. இந்த ராம மந்திரத்தை சொல்லுவதால் பிறப்பை அறுக்கலாம், மோட்சத்தை அடையலாம். இகலோகத்திலே வாழ்கின்ற நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் நம்மை விட்டு ஓடிவிடும். ஏவல், பின்னி, சூனியம் இதுபோல் வைத்தாலும் ராம மந்திரத்தை கூறினால் அத்தனை ஏவல் பில்லி பிசாசிகளும் நம்மை விட்டு விட்டு ஓடிவிடும். அறிவில்லாதவர்களுக்கு அறிவு உண்டாக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உண்டாகும், உத்தியோகம் கிடைக்காதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும், பொருளிலாக்கு பொருள் கிடைக்கும், பதவியை விரும்புபவர்களுக்கு பதவி கிடைக்கும், மோட்சத்தை விரும்புபவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும், குருவருள் இறையருளை விரும்புகின்றவர்களுக்கு அவர்கள் கிடைக்கும். சகல ವೇದಗಳಿಗೆ ಸಕಲ ವೇದಗಳಿಗೆ ಸಾರವೇ ನಿಭ ಮಂತ್ರ, ಮುಕ್ತಿ ಮಾರ್ಗಗೆ ಇದೇ ಮೂಲ ಮಂತ್ರ, ಭಕ್ತಿ ರಸಗೆ ಬಟ್ಟೆ ಒಮ್ಮೆ ತೋರುವ ಮಂತ್ರ, ಸುಖ ನಿಧಿ ಪುರಂದರ ವಿಠಲನ ಮಹಾಮಂತ್ರ. ராம மந்திரம ஜபிசோ என்று புரந்தரதாசர் சொல்லுகிறார். சகல வேதங்களுக்கும் மூலமான மந்திரம் இது. முக்தி அடைவதற்கு இந்த மந்திரம் தான் மூலமான மந்திரம். சிவபெருமானும் விஷ்ணுவும் ஹரிஹரன் இருவரும் இணைந்த மந்திரம். இந்த மந்திரத்திற்கு ஒப்பான மந்திரம் இந்த உலகத்திலே இல்லவே இல்லை என்கிறது வேதங்கள். இந்த மந்திரத்தை கூறித்தான் பாபுஜி என்னும் அழைக்கும்படியான காந்தியடிகள் பாரத தேசத்திற்கு சுதந்திரமையே வாங்கி கொடுத்திருக்கிறார். இன்றும் அகில உலகத்திலேயும் ரகுபதி ராகவ ராஜாராம், பதித பாவன சீதாராம் என்று கூறுகின்றதென்றால் நம்ம சமயத்தை காக்கக்கூடிய மந்திரம் இது. இதை காட்டிலும் சுலபமான மந்திரம் உலகத்திலே கிடையாது. இரண்டே எழுத்துக்கள், எந்த நிலையிலும் சொல்லலாம். குளித்து விட்டு தான் சொல்ல வேண்டுமா? இல்லை, குளிக்காமல் சொல்லலாம். ஆண்கள் தான் சொல்ல வேண்டுமா? ஆண்களும் சொல்லலாம், பெண்களும் சொல்லலாம், படித்தவர்கள் சொல்லலாம், படிக்காதவர்கள் சொல்லலாம், தீட்டு இருந்தாலும் சொல்லலாம், மாத விலக்கு இருந்தாலும் சொல்லலாம். எந்த நேரத்திலும் சொன்னாலும் நமக்கு அருள் செய்யக்கூடிய ஒரே மந்திரம் இந்த தாரக மந்திரம். இது போன்ற ஒரு நல்ல நாள் நமக்கு கிடைக்காது. அனைவரும் அந்த ராமனை நினைந்து
கையிலே தாளம் போட்டு வாயினாலே ராமா என்று சொல்லுங்கள். ரா என்கிற பொழுது வாய் திறக்கிறது. இம் என்று சொன்ன உடனே வாய் மூடுகிறது. வாயை திறந்தவர் ரா என்ற சொல் சொல்லி வாய் திறந்தவுடனே நம்முடைய ஊழ்வினைகள் எல்லாம் நம்மை விட்டு வெளியேறுகின்றன. இம் என்று வாயை மூடும் பொழுது மீண்டும் ஊழ்வினைகள் நம் உள்ளே செல்லுவதில்லை. இன்றும் சிவத்தலங்களிலே முக்கியமான தலங்கள் 5. ஆண்டவன் உலகத்திலே பஞ்சபூதங்களை வைத்துத்தான் உலகத்தை படைத்தான். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம். இப்படி பஞ்சபூதங்களை வைத்துத்தான் ஆண்டவன் உலகத்தை படைத்திருக்கிறார். நிலத்திற்கு பிரதிநிதியாக காஞ்சியிலே ஏகாம்பரநாதனாக சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். அங்கே மண்லிங்கம். நீருக்கு பிரதிநிதியாக திருவானைக்காவலிலே எம்பெருமான் ஜலரூபத்திலே ஜலகண்டேஸ்வரனாக அனுகிரகிக்கிறார். காற்றின் வடிவிலே திருக்காலத்திலே எம்பெருமான் தரிசனம் கொடுக்கின்றார். நெருப்பின் வடிவிலே திருவண்ணாமலையிலே எம்பெருமான் தரிசனம் கொடுக்கிறார். ஆகாய வடிவிலே சிதம்பரத்திலே நடராஜனாக தரிசனம் கொடுக்கின்றார். அப்பேற்பட்ட சிவபெருமான் நம்மை பார்த்து கூறுகிறார், முக்தி வேண்டுமா? நீங்கள் கமலாலயத்திலே பிறந்திருக்க வேண்டும். ஜனநாத் கமலாலயே, ஆரூரில் பிறந்தால் முக்தி. ஒருவேளை நீங்கள் திருவாரூரில் பிறக்கவில்லையா? பரவாயில்லை, காசிக்கு வந்து அங்கே உயிரை விடுங்கள். காசியில் இறக்க முக்தி. அப்படி ஒருவேளை காசியிலேயும் உயிர் விட முடியவில்லை என்றால் இருக்கின்ற இடத்தில் அண்ணாமலையை நினையுங்கள், முக்தி கிடைக்கும் என்று கூறி அந்த எம்பெருமான் காசிக்கு வருகின்ற அனைத்து மக்களையும் ஆசீர்வதிக்கிறார். காசியிலே ஒரு எறும்பு செத்தாலும் இன்று நீங்கள் போய் பார்க்கலாம். இடது காது பூமியை நோக்கி இருக்கும், வலது காது ஆகாயத்தை நோக்கி இருக்கும். அங்கே யார் இறந்தாலும் இப்படித்தான் இறப்பது வழக்கம். ஏன் இடது காது கீழே வலது காது மேலே? அன்னபூர்ண விசாலாட்சி சமேதனாக சிவபெருமான் காசியிலே உயிர் நீக்கும் அனைத்து ஜீவர்கள் வலது காதிலே ரா மா ரா மா ரா மா என்று அந்த தாரக மந்திரத்தை உபதேசம் செய்வதாகத்தான் இன்றும் காசி புராணம் தல வரலாறு கூறுகிறது. சிவபெருமானாலேயே சிலாகிக்கப்பட்டது தாரக மந்திரம். ராமனாலேயே பூஜிக்கப்பட்டவன் சிவபெருமான். இவன் அவனை பூஜிக்கிறான், அவன் இவனை பூஜிக்கிறான். அதனால்தான் பாருங்கள், யாத்திரையிலே முக்கியம் காசி ராமேஸ்வரம். காசியிலே சிவபெருமான் ராமனை பூஜிக்கிறார். ராமேஸ்வரத்திலே ராமன் சிவனை பூஜிக்கிறார். இந்த தத்துவங்களை எல்லாம் புரிந்தால்தான் அந்த தாரக நாமத்தின் பெருமை நமக்கு விளங்கும். அப்பேற்பட்ட சிவபெருமானேயே உபதேசிக்கப்பட்ட அந்த தாரக மந்திரம் இன்று நல்ல நாள், நன்னாள், பொன்னாள். இன்றே இதையே உபதேசமாக நாமும் ஏற்று ஒவ்வொரு நாளும் இதை சொல்லுவோம். அந்த ராமன் அருளால் சகல நவகிரக தோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் ஏற்பட்டு கால பயம் நீங்கி ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு புரியும் பொழுது பிறவாத வரம் பெற்று மீண்டும் பிறவா வரம் பெற்று அந்த மோட்சத்தை அடைவோம். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம்
ఓ రామ 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 ఓ రామ 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 ఓ రామ 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 బోల 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 రామ 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 బోల 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 రామ 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 రామ. இவ்வளவுதான் என்ன கஷ்டப்படுத்தலன்னா நீங்களும் படுத்தலைங்க. எப்பேற்பட்ட அற்புதமான கட்டம் கிடைக்குமா இந்த மாதிரி வாழ்க்கையில? கையை தூக்குங்க, தலைக்கு மேல வெக்கத்தை விடுங்க. அடுத்த வேலை சாடு சொல்ற போது வெக்கத்தை விடுறீங்களா? தூக்குங்க கையுங்க. ராம 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 புல 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 ராம 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 புல 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 ராம 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 बोल राजा रामचंद्र भगवान की